ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா பேபி சிட்டர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கற்று முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த அழுதுகிட்டே இருக்கான். அப்போது பெட்லேருந்து தடபடன்னு எந்திரிச்சு நம்ஜன் தான் ஓடி வராரு. ஓடி வந்து அழுதுட்டுக்கு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டுட்டு அப்படியே முதுகில் டேப் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப அலறான். ஸோ நம்ஜனும் சிம் சிம் அல்லாத என்ன வேணும், பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப கேரிங்காக அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு வர, கிச்சனில் வந்துட்டு எல்லாம் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ மெய்டெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க தான். அப்போது அக்கா, பையனுக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பி ஆல்ரெடி காய்ச்சி வச்சுட்டேன், இந்தாங்க காட்டி விடுங்க, நான் வேணா காட்டி விட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை வேணாம், நானே பார்த்துப்பேன் ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் பூட்டி எடுத்து அவரே வந்துட்டு சிம் சிம் வாயில் அப்படியே வைக்க, அதுக்கப்புறம் தான் அவன் அழுகே ஸ்டாப் பண்ணுறான். செம பசி போல். இப்போது அவனுக்கு பால் காட்டிகிட்டே அப்படியே கார்டனுக்கு தூக்கிட்டு போயிட்டு, அப்படியே கார்டன் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக ரொம்ப குழுக்குள்னு இருக்கும்ல. காலைல எழுந்தது இப்படி தான் பால் காட்டிகிட்டு அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த கார்டன் எல்லாம் அப்படியே சுற்றி காட்டிகிட்டு இருப்பார். ஸோ அவனை அப்படியே ஒரு கையில் வச்சுக்கிட்டே அந்த கார்டனுக்கு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். அந்த ஹோஸ் பிடிச்சி தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகுவார். ஸோ அவனையும் சேர்த்து ரெடி பண்ணிகிட்ருப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ஜனோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ மேடெல்லாம் பார்த்துட்டு சார் வாங்க 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 சார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆனால் அவர் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் ஜூனி பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே போகிறாரு. ஸோ மேலே போய் பார்க்கும்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக ரெடியாக இருப்பார். சிம் சிம்மே அப்படி ரெடி பண்ணிவிட்டு அவனை தூக்கி அந்த குழந்தைங்களாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த இதுக்குள்ளே உட்கார வச்சுட்ருக்க, நம்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ இவர் அப்படியே திரும்பி பார்த்தா அவரோட அப்பா, அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, டேய் அவனே எங்கே ரெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆஃபீஸ் போகிறேன்ல, அப்புறம் அவனை எங்கெங்கே விட்டு போகிறதான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்க. அவரோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நம்ஜூன் பேசாமல் ஒரு பேபி சிட்டர் வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அப்பா அவன் ஏன் பையன், எனக்கு பார்த்துக்க தெரியும், நல்லா தான் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவன் தொல்லையெல்லாம் பண்ணுறதில்ல, சமத்தாக இருக்கிறான், எவ்வளோ சமத்தாக இருக்கான் தெரியுமா, ஐயோ இவனை மாதிரியெல்லாம் குழந்தைங்க கிடைக்கிது வரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, டேய் சரிடா, அதுக்குன்னு போகிற பக்கம்லாம் தூக்கிட்டே தெரிய முடியுமா, குழந்தடா அது, எல்லா பக்கம் கொண்டு போயிட்டு அவனை ஒரு மாதிரி அலைச்சல் பண்ணிகிட்ருக்க அப்படிங்க. அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவார். அப்போது பார்த்தீங்கன்னா இவர் மேலேயே நின்றுட்டே இருக்கார், அதாவது நம்ஜனோட அப்பா. இப்போது நம்ம ஜூனி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இருக்கான்ல, ஸோ சிம் சிம்மை தூக்கிட்டு அப்படியே கீழே ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டுருக்காரு. அப்போ அவரோட அப்பாவும் மேலேருந்து அப்படியே போயிட்டுருக்காரு, நம்ஜனை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ஜன் அங்கேருந்து கார் எடுத்து கிளம்புறதுக்கு அப்புறமா அப்படியே இவர் கீழே வருவார். கீழே வந்து அப்படியே டைனிங் ஹாலில் உட்கார, அங்கே இருக்கிற மெய்டு எல்லாமே வந்துட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சார் உங்களுக்கு இப்போ இந்த சாப்பாடு வைக்கிட்டா அது வைக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே நிறைய இருக்கும் போல், அதில் எது வேணும்னு கேட்குறாங்க. அப்போது அவரும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே இங்கே உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு இருக்காங்கல்ல, குக் இருப்பாங்க, ஸோ அவங்க அங்கே செஃப்பாக வேலை செய்வாங்க, அவங்க அப்படியே வந்துட்டு அங்கே உட்கார சொல்ல, என்னாச்சு சார், என்ன வேறு எதாவது வேணுமா, என்னையே இங்கே உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்படியே உட்காருவாங்க. சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் தான் அம்மா இல்லாமல் என் பையனை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன் இவனுக்கும் இதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அந்த செஃப் அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க இங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. ஸோ இவரோட அப்பா வந்துட்டு நம்ஜுனை வளர்க்க முடியாமல் சின்ன வயசில் அம்மா இல்லாமல் தனியாக வளர்த்தது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் சார், அது விதி, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, இவன் தான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறான், பேபி சிட்டராவது வச்சுக்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் விட மாட்டேங்கிறான், என்ன கூட அந்த குழந்தையோட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். சொல்லப்போனால் நம்ஜூனை வந்துட்டு இவரோட அப்பா அம்மா இல்லாமல் வளர்க்க முடியாமல் கஷ்டப்படும் போது வளர்த்ததே வந்துட்டு இந்த அம்மா தான். ஸோ இவர் வந்துட்டு வேலைக்கெல்லாம் போயிடுவார். அப்போது இந்த அம்மாவை நம்பி விட்டுட்டு போவார். ஸோ கேட்குறாரு, நான் உங்களை நம்பி அவனை விட்டுட்டு போனேன்ல, அவனை நீங்கள் தானே வளர்த்தீங்க, ஏன் இப்போது அவன் பையனை மட்டும் நம்பி யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட கூட கொடுக்க மாட்டேங்கிறான், அப்படி என்ன நாங்கள் பண்ணிவிடுவோம், ஏன் இவன் என்ன நினைக்கிறானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த செஃப்பாமாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல,
இது வரைக்கும் ஒரு பால் டப்பா கூட நாங்கள் அந்த குழந்தை கையில் நாங்களாம் எடுத்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா அதை இவர் கையில் தான் கொடுக்கணும். இவர் தான் அந்த பால் கூட காட்டி விடுவார். ஸோ எங்கே போனாலும் சிம்சிம்மை விடுறதே இல்லை. கையோடய தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா பாசம் வச்சு வளர்த்துறாரு. நல்லது தானே அப்படிங்க. நல்லது தான். ஆனால் எல்லா இடத்துலையும் அவன் குழந்தைய தூக்கிட்டு அலைச்சல் படுத்துறான். அவன் சின்ன குழந்த. இப்படி போகிற பக்கம்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தால் அது நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, நீங்களும் நம்ஜனை வளர்த்துனீங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, எல்லாமே எனக்கு தெரியுது சார், என்ன பண்ண முடியும்? நம்ஜன் அந்த குழந்தை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேங்கிறான், ரொம்ப பொசசிவாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை இதை இப்படியே விடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அவனே தான் குழந்தைய பார்த்துக்கணுன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பிஸ்னஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே சிம்சிமோட ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது. இப்படி கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழந்தைய வளர்த்தா சிம்சிம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவனையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் சரியில்லை. அதனால் ஒரு பேபி சீட்டர் பாருங்கள் அப்படிங்க. சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்த்துக்கிறேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஒரு மாதத்துக்கு. ஒரு பேபி சீட்டர் சீக்கிரம் பாருங்கள். இவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சார் நம்ஜனை பற்றி தெரிஞ்சுமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் அம்மா கேட்குறாங்க. வேறு வழியே இல்லை. இன்னும் முழுசாக ஒரு வயசு கூட முடியாத குழந்தைய எல்லா பக்கம் தூக்கிட்டு தெரியறான். நான் என்ன சொல்கிறது? ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக ஒரு பேபி சீட்டர் பாருங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த விஷயம் அவனுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம். டைரெக்டாக பேபி சீட்டர் பார்த்துட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க சார், ஓகே நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க அவரும் சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டு இன்னும் அந்த கைப்பக்குவம் மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சாப்பிடுவார். அப்போ அவங்களும் அது எப்படி சார் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பாடெலாம் எடுத்து வைக்க இங்கே இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு, அங்கே வந்துட்டு ஒரு பெஞ்ச் போட்டிருக்கு. ஸோ அந்த பெஞ்சில் நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. எங்கே போயிட்டா இவ, ஏன் வரவே மாட்டேங்கிறா, எவ்வளோ நேரம் ஆச்சு நான் வந்து உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க. இப்போது அப்படியே அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, என்னடி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, அதான் வரேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து சாரா பேசுகிறா. அப்போ நீங்கள் எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு நான் செத்து போயிடுமாட்டிருக்குது, மண்டை இப்படி வெடிச்சிட மாட்டிருக்குது, சீக்கிரம் வரலன்னா அப்புறம் நீ தான் என் சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தால் அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கிறீங்க. அட கருவம் பிடிச்சவளே, உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அடிச்சு பிடிச்சி கிளம்பி அந்த பார்க்குக்கு வந்து உட்கார்றா. நீங்கள் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து தான் அப்படியே வந்துட்டு க்ரை பண்ணுற மாதிரி டோனுக்கு போக ஸ்டாப் அப்படிங்கிற அவ ஏண்டி அப்படிமீங்க. இங்கே பாரு, இந்த ட்ராமா பண்ணுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏற்கனவே நான் உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன். மரியாதையா என்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்பா. அதுவா அப்படின்ட்டு அழுகிற மாதிரியே போக, கரமாக பிடிச்சவளே இப்படி பண்ணாதடி, எனக்கு எரிச்சலாக வருது, ஒழுங்காக நார்மலாக பேசுடி. சும்மாவே நீ பேசுறது எனக்கு புரியாது, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக பேசு அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் சாரா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்க. ஐயோ, இதோட 2000 தடவை சொல்லிட்டா, என்னத்த சொல்ல. சரி அடுத்து அப்படின்பா. நிஜமாவே நான் இந்த தடவை சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சீரியஸாக கேளு அப்படின்னு சொல்லுவீங்களா? கேட்டுட்டு தானே இருக்கிற சொல்லு அப்படிங்கிறா. அதுவா நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுடி, வீட்டில் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன், உனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லவும், இல்லை சாரா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை பண்ணணும், எனக்கு என்ன வேலை பிடிக்கும் அதை நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் இவங்க சம்பாரிச்சு போட்டு தான் நான் சாப்பிடணும். அப்போ தான் இவங்க என்னை திட்டிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இவங்க திட்டது இல்லாமல் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு என்னை திட்டணும். அதாவது இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை கேவலமாக பேசணும், கேவலமாக திட்டணும். கடைசி வரைக்கும் இவங்க சாப்பாடு சாப்பிட்டு நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட ஒரு அடிமை மாதிரி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு திட்டு வாங்கிட்டே இருக்கணும். என்ன மென்டாலிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்க. விடுடி, எல்லா வீட்லையும் இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறா. எல்லா வீட்லலாம் இப்படி இருக்காது சாரா, என் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. நீயே சொல்லு, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதனால் அப்படின்னு கேட்குறா. எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறீங்க. வேலையா? உங்கள் வீட்டில் தான் விட மாட்டாங்களே வயன் அப்படிங்க. என்னால் இவங்ககிட்ட அசிங்கமெல்லாம் பட முடியாது, உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க சம்பாதிக்கிறது நான் சாப்பிடணும், ஆனால் அவங்க திட்டிக்கிட்டே இருக்கணும் என்னைய. ஸோ இதெல்லாம் வேலைக்காகாது, நான் ஒரு வேலைக்கு போகணும், நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. புரியுதுடி, ஆனால் அவங்க வீட்டில் பெர்மிஷன், என்னடி பெர்மிஷன் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. சரி விடு, உனக்கு வேலை தானே,
என்ன வேலை பண்ணுவ அப்படின்னு கேட்குறா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நான் இங்கேருந்து போகணும், என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியலை, நான் எங்கேயாவது தங்கி வேலைக்கு போய்க்கிறேன், அந்த மாதிரி ஒரு வேலை எங்கேயாவது பார்த்து கொடு, இல்லையா வேலை பார்த்து கொடு, நான் எங்கேயாவது போய் தங்கிக்கிட்டு அங்கேருந்து வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒரு 2-3 days டைம் கொடு, நான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வைக்கிறேன், கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும், அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு மண்டை போட்டு பிச்சுக்காத, ஓகேவா, பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்படிங்கிறா. ஓகே, பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க எல்லோரும் என்னை நெகட்டிவாக இருக்க வைக்கிறாங்க. சரிடி, உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்கள் கேட்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும், இல்லை நான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறா. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறது, எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் சாயந்தரமாக போய்க்கிறேன், அது வரைக்கும் இங்கேயே படுத்துங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது, அவளும் கிளம்பி போயிருந்துருப்பா. ஒரு 2-3 days ஆகுது. இப்போது நீங்கள் சாரா கால் பண்ணிட்டு, சாரா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படின்பா. ஏய், உன்கிட்ட கேட்டேடி வேலைக்கு, எங்கேயாவது பார்த்தியா இல்லையா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருப்பா. ஸோ அவளோட அம்மா வந்துட்டு, ஒயினா அது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா ஒயின் தான் அப்படிங்க. ஏன் கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, அட வேலைக்கு எங்காவது கேட்டிருந்தாம்மா, நான் மறந்துட்டேம்மா, அதனால தான் காசு முடிச்சுன்னு கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, ஓஹோ என்ன வேலைக்கு போகிறாளாம், என்ன வேலைக்கு கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அது அவங்க பேசுறது காதில் கேட்டுட்டு, ஆண்டி என்ன வேலைனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஒரு வேலை, முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கேயே தங்கிக்கணும், இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு எங்கேயாவது தனியாக போய் தங்கிக்கணும், என் வீட்டில் என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்க. ஒயன், அப்போது என்ன வேலைனாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுவேன் ஆண்டி, என்ன வேலைனாலும் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பி, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் அட்ரஸ் சொல்லணும், எனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல, ஓ நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன், நீங்கள் சொன்னால் உள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிறீங்க. அப்போ சாரா அப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. நீங்கள் ஹாய் அப்படிம்பீங்களா, அப்படி சண்டாளி இவ்வளோ தூரம் வந்துட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு வா வா அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, அவங்க நம்சனோட வீட்டில் இருக்கிற செஃப்பு தான். ஸோ அவங்க தான் அந்த செஃப்பு. நீங்கள் உள்ளே போனதுமே, ஆண்டி உங்களுக்கு எதனா வேலை தெரியுமா, எங்கேயாவது சொல்லி வைங்களேன், இவகிட்ட சொல்லி மறந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்ல, அது என்ன வேலைனாலும் செய்வியாடா, ஆண்டி இப்படி சொல்கிறேன்னு சொல்லி தப்பாலாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆண்டி எனக்கு தேவை இப்போ வேலை, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழணும், என்ன வேலைனாலும் நான் செய்வேன், நல்ல வேலையாக இருந்தால் போதும் அப்படிங்க. சரி நான் வேலைக்கு போகிறேன்ல அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு சமைக்க தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் உன்னை யார்டி இப்போ சமைக்க சொன்னா அப்படிங்க. அப்படின்னா நான் உங்கள் கூட இருப்பேன், உங்களுக்கு இந்த காய்கறியெல்லாம் எடுத்து கொடுக்குறது, நறுக்கி கொடுக்குறது, இந்த வேலை மட்டும் பண்ணுவேனா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோலாம் வேணாம், நான் வேலைக்கு போகிறேன்ல, அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான், அவனை பார்த்துக்க சொல்லி பேபி சிட்டர் வேலைக்கு ஆள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவன் ரொம்ப குழந்தை, அதனால் அவனை எல்லா டைமும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நீ கேட்குற மாதிரி அங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம், நான் வேணால் பேசுகிறேன், உனக்கு அந்த வேலை ஓகேவா, நீ குழந்தைங்கள பார்த்துக்க முடியுமா, பார்த்துப்பியா, பொறுமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேயே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஃபுட்டு எல்லாமே அங்கேயே தந்துடுவாங்க, ஆன்ட்டியும் வந்துட்டு இன்றைக்கி லீவில் வந்திருக்கேன், ஸோ நானும் அங்கேயே தான் இருப்பேன், வீக்லி வந்தால் இங்கே வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. அது தெரியும் ஆண்டி, அப்போது நீங்களும் என் கூட இருப்பீங்கள்ல, துணையாக இருக்கும்ல அப்படிங்க. ஆமாம் நானும் கூடயே தான் இருப்பேன், அதனால தான் கேட்குறேன், நான் பார்த்துக்குறோன்னே வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி என்ன கேள்வி, இப்போவே என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியா சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்க. நீங்கள் கேட்குறீங்க, அந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுவானா அப்படிங்க. வாய்ப்பே கிடையாது, அந்த குழந்தை அவ்வளோ சமத்து, அந்த குழந்தையோட அப்பா அவனை எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே அவன் அமைதியாக இருப்பான், ஈவன் மீட்டிங்க்கு கூட எடுத்துகிட்டு போவார், ஸோ அவ்வளோ சமத்தாக இருப்பான், பேர் சிம் அப்படிங்க. ஆஹா இவ்வளோ சமத்தான குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேறு வேணுமா, தானா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி இருங்க நீங்கள் இப்போ போயிடாதீங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. இரு முதல்ல உன்னை கூப்பிட்டு போகிறேன், அவங்கக்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிட்டு நீயும் உனக்கும் ஓகே அப்படின்னா நீ அங்கே வந்துடு ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓ சரி ஓகே வாங்க ஆண்டி போகலான்னு சொல்லிட்டு அவங்க காயை பிடிச்சி வெடுவேன்னு இழுத்துட்டு போக, அப்போது சாரா வந்துட்டு அம்மா நீ இருமா, ஒரு நாள் தான்மா நீ வீட்டிலே இருக்கிற, இப்போயும் அங்கேயே போறியா அப்படின்னு கத்துறா. அப்போ அவங்களும் ஏய் இருடி, அவள் தான் வேலைக்கு கேட்டால,
அப்புறம் அவங்களும் சீக்கிரமாக ஏதாவது பேபி சிட்டர் கேட்டாங்க, அதனால தான் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு போகிறாங்க உங்களை. ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு நீங்கள் இப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கம்பெனி. அங்கே வந்துட்டு நம்ஜுன் தான் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. அவரோட சீட்டுக்கு பக்கத்துலேயே சிம் வந்துட்டு அப்படியே அந்த இதில் உட்காந்துருப்பான்ல. ஸோ அப்படியே உட்கார வச்சுருக்க எல்லாருமே ஆச்சரியமாக அவனை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் வந்துட்டு ப்ராஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே அந்த போர்டு அந்த ப்ரொஜெக்டர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சமத்தாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை. எல்லோரும் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை தூக்கி கொஞ்சத்துக்கு வராங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ஜுன் வந்துட்டு மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிக்குவார். விடவே மாட்டார். அப்போது அந்த மீட்டிங்க்கு புதுசாக வந்திருப்பாங்கள அவங்கெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க அந்த ஸ்டாஃப் கிட்ட, ஏன் குழந்தைய கையிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்க. அவர் அப்படி தான், அவரோட குழந்தைய யார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் யாருமே அவனை தொட்டது கூட இல்லை தெரியுமா அப்படிங்க. அடக்கடவுளே, இப்படியும் கூட ஆளா, ஆனால் அந்த குழந்தை ரொம்ப சமத்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ஜன் பார்த்தீங்கன்னா சிம்சிமை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவரோட கேபினுக்கு போயிடுவார். ஸோ அவரோட ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு அவன் அப்படியே உட்கார வச்சுட்டு, சிம் எனக்கு வயிறு பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவன் எதுவுமே சொல்லலை, தலை மட்டும் ஊகுங்கிற மாதிரி ஆட்டுவான். அப்போது அப்பா பேசுறது நல்லா புரிஞ்சுக்கிறல்ல, பரவாயில்ல, நீ ரொம்ப ஸ்மார்ட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மோட ஃபேஸ் எப்பயுமே நீங்கள் ஜிம்மோட அந்த குட்டி வயசு ஏஐ பிக் இருக்குல்ல, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவன் கூட விளையாடிட்டு இருக்க. இப்போது இந்த சீன் நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ஜனோட வீட்டில் உங்களை சரவோட அம்மா கூட்டி போய் நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த வீட்டை பார்க்குறீங்க. ஆண்டி ரொம்ப பெரிய வீடாக இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் பெரிய வீடு தான், இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிக்கலாம், நீ உனக்கு ஓகே இல்லை இந்த இடம் உனக்கு ஓகே இல்லை அவங்களுக்கும் ஓகே அப்படின்னா நீ இங்கே கூட இருந்துக்கலாம், சரி இரு நான் சார் வரட்டும் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது கரெக்டாக நம்ஜனோட அப்பாவும் மேலேருந்து கீழே இறங்கி வர, அடடே பூஜாமா யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, உங்கள் பொண்ணான்னு கேட்குறாங்க. ஏன்னா சாராவுக்கு உங்கள் ஏஜ் தானே. ஸோ அவங்க இல்லை சாராவோட ஃப்ரெண்டுங்க சார் அப்படிங்க. ஓ சும்மா கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை நீங்கள் பேபி சிட்டருக்கு கேட்டிங்கல்ல அதனால தான் கூப்பிட்டு வந்தேன், அவளும் வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்க. ஓ அப்படியா, வாமா உட்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உங்கள் மனசில் அடடா நல்ல மனுஷன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சோஃபாவில் உட்கார, இப்போது சாராவோட அம்மாவும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ஜனோட அப்பாவும் அப்படியே உட்காந்துட்டு, சொல்லுமா உனக்கு இங்கே குழந்தைய பார்த்துக்க இஷ்டமா, ஓகேவா அப்படின்னு கேட்க, எனக்கு ஓகே, குழந்தைங்க அப்படின்னு கேட்பீங்க. சாராவோட அம்மா அமைதியாக இருடி கொஞ்ச நேரம் அப்படிம்பாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்க. அவரோட அப்பா பார்க்குறாரு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போல் அப்படிங்க. ஆமாம், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழணும், எனக்கு வந்துட்டு என் வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை, ஸோ நான் வேலை செஞ்சு தான் சம்பாரித்து சாப்பிட்ணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உங்களோட இந்த கொள்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் சரி ஓகே நீ இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படிங்க. அப்போது சாராவோட அம்மா வந்துட்டு, சார் இவளும் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக குழந்தைய பார்த்துக்கிறவங்க இங்கே தங்கி தானே ஆகணும், உங்களுக்கு ஓகேனா தங்கிக்கலாம், இல்லைனா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட வரலாம் அப்படிங்க. இல்லை என் வீட்டுக்கே நான் போக மாட்டேன், எனக்கு லீவு கூட வேணாம், நான் இங்கேயே தான் இருப்பேன், 24/7 நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது டோனு, நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுவீங்க. ஸோ எல்லாமே அவருக்கு பிடிக்கும். சரி ஓகே நீ இங்கே இருந்துக்க, அப்புறம் மேடம்க்கு சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு சம்பளம் பற்றி இதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஏன்னா முன்னப்பின வேலைக்கு போனதில்லை. ஸோ இந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் அதுவும் தெரியாது. நீங்கள் ரொம்ப யோசிக்க, அப்போது சாராவோட அம்மா தான், சார் அவளுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, ஸோ எனக்கும் பேபி சிட்டருக்கெல்லாம் எவ்வளோ சேலரிங்கிற மாதிரிலாம் தெரியாது, ஸோ நீங்களாம் வந்துட்டு அசியம் பண்ணி அவளோட ஒர்க்கை பொறுத்து நீங்கள் அவளுக்கு சம்பளம் கொடுத்துருங்க அப்படிங்க. கண்டிப்பாக சரி ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் உனக்கு நான் ஒரு 30,000 தரட்டா அப்படிங்கிறாங்க. எது அப்படிங்கிறீங்க, ஏண்டா 30 பத்தாதா அப்படிங்க. 30,000 அப்படிங்கிறீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்கை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன், குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அதுக்காக தான் அப்படிங்க. ஓகே சார், கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன், நான் போயிட்டு என் வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்,
என்னால் என் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்புறம் ஆன்ட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. அவங்களும் சார் கொஞ்சம் வாயாடி அப்படிங்க, அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கூப்பிட்டு போங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். அவங்களும் அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே உங்களோட மண்டையை பிடிச்சி அப்படி 2 கொட்டு வைக்கிறாங்க. வாயாடி என்கிட்ட பேசுகிற சரி, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவர்கிட்ட இப்படி வாயடிக்கிற அப்படின்னு கேட்க, ஆ ஆண்டி நாங்கள் வாயடித்தேன், நான் உங்ககிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி ரொம்ப சாந்தமாக தான் பேசுகிறேன் அப்படிங்க. அடியே இதான் உங்கள் ஊரில் சாந்தமாக பேசுகிறது தான் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் ரொம்ப வாழ்டி, பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு நீ இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கும் போல். சரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துடு, நம்ம 2 பேரும் நைட் இங்கே வந்துடலாம் சரியா அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டில் போயிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா உங்களோட அம்மா தான் பார்க்குறாங்க. எங்கே போகிற, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் எல்லாம் பேக் பண்ணிகிட்டே இருக்க, எங்கடி போகிறேன்னு கேட்குறல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள், நான் அடல்ட், ஐ எம் மெச்சூர்டு, என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் யாரோட சம்பாதித்திலையும் உட்காந்து சாப்பிட விரும்பலை, யாருக்கும் நான் வேர்டனாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேயோ போகிறேன், ஆனால் நான் வேலைக்கு போகிறேன் சரியா, எங்கே ஏதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை. அப்போ உங்களோட அம்மா ஒழுங்கா வீட்டில் செய்யறதை சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு, தேவையில்லாமல் போய் நீ என் பேரை கெடுக்காத அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு இங்கே இருக்கணும், உங்கள் சம்பாதியத்தில் உட்காந்து சாப்பிட்டு உங்ககிட்ட பேச்சு வாங்குறது இல்லாமல் உங்களோட அண்ணன் அக்கான்னு சொல்லிட்டு இவங்ககிட்டையெல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டு இருக்கணுமா? ஆளுக்கு என்ன இஷ்டத்துக்கு பேசுவாங்க, இதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இன்னும் சேர்த்து தான் பேசுகிறீங்க. ஒரு நாளாவது எனக்காக அவங்கக்கிட்ட ஏன் என் பொண்ணு அப்படி பேசுகிறேன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேச, அவங்களும் ஏய் நான் இவ்வளோ நேரம் கேட்டே இருக்கேன், அமைதியாகவே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்க கேட்குறப்போ அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசலை, இதெல்லாம் பேசணும்னு தோணியிருக்கும். அவங்க ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும்போது மனசுக்குள்ளேயே தான் பேசியிருந்திருப்பீங்களே தவிர வாயை விட்டு பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னா சில இடத்துல பேசுகிறது வேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால நீங்கள் பேசலை. இப்போ அவங்களும் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, என்ன எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ்வளோதான், வேறு எதுவுமே பேசலை, பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. அவங்க காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்க, காதிலே போட்டுக்கல. ஸோ இப்படி தான் உங்களோட வீட்டில் நீங்கள் எதுவுமே பேசிக்கவே மாட்டீங்க. அவங்க எதனால சொன்னாலுமே நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதும் கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அவங்களால ஹர்ட் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம தானே அவங்களுக்கு நம்மளை கஷ்டப்படுத்த இடம் கொடுக்குறோம், ஸோ அந்த பிளேஸை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்சு வார்த்தையே கட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அப்படி தான் நீங்களும் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவீங்களா. ஸோ உங்களோட அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது, என்னென்னமோ கத்திட்டு இருக்காங்க, நீங்கள் அதை கண்டுக்கல. நேராக நீங்கள் சாரா வீட்டுக்கு தான் வரீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இப்போ மதியத்துக்கு மேலே ஆயிருந்திருக்குமா. இப்போது சாராவோட அம்மா ஆல்ரெடி வந்துட்டு மீன் குழம்பு அதெல்லாம் சமைச்சி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வீட்டு வாசல்கிட்ட போகும்போதே வாசம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் மெதுவாக பேக்கை தூக்கிட்டு நடந்திருப்பீங்க. ஆனால் இப்போது பேக்கெல்லாம் அப்படி வாசல்லே போட்டு ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு கத்திட்டு போயிட்டுக்கிறீங்க. ஏய் மெதுவாக வா, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டி எல்லா மீனையும் அவளுக்கே போட்டிங்களா அப்படின்னு கேட்க, அவங்க சிரிச்சுட்டே உன்னை தானே வர சொல்லிட்டு வந்தேன், அப்போ உனக்கும் சேர்த்து தானே சமைச்சிருப்பேன், எல்லாத்தையும் அவளுக்கு போடுவேனா அப்படிங்க. இவளையும் அவள் கூப்பிட்டு இவன் என்னை கொடுக்கவே மாட்டாமா, எல்லாத்தையும் இவளை தின்றுவாமான்னு சாரா கத்துறா. ஏய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, சாப்பாட்டில் கூட கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிற, நீ எங்கே போய் என் லைஃப் லாங் ஃப்ரெண்டாக வர போறியோ தெரியல, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆக்சுவலாக சட்டுக்கிட்ட உட்காந்துருப்பா. ஸோ அவளுக்கு சாப்பாடு போட்டிருந்துருப்பாங்க அவங்க அம்மா, அவளை தள்ளி விட்டுட்டு அந்த தட்டில் நீங்கள் உட்காந்து ஊற்றுங்க ஆண்டி குழம்பு முதல்ல ஊற்றுங்க, மீனெல்லாம் குழம்புக்குள்ளேயே இருக்கட்டும், நான் சாப்பிட்றப்ப நானே ஒன்றுனா போட்டு சாப்பிட்டுக்கிறேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும், குழம்புல ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு போட்டு அப்படி சாப்பிட்டுட்டு பொரிச்ச மீன் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க சிரிச்சுட்டே இருக்குதுடி எடுத்துகிட்டு வரையிரு அப்படின்ட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு சாரா பக்கத்தில் உட்காந்து முறைச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ முறைக்கிறத பார்த்துட்டு நான் முறைக்கிறேன், உனக்கு சோறு போடுவாங்க வெயிட் பண்ணி சாப்பிடுன்னா, என்னையெல்லாம் பார்க்காத வயிறு வலிக்க போகுது, எப்படி பார்க்குறா பாருங்க ஆண்டியவா, கண்ணே சரியில்லை கொலிக்குது அப்படிம்பிங்க. அவங்க பொண்ணை பற்றி அவங்கக்கிட்டே இப்படி சொல்ல அவங்களுக்கு சிரிப்பே வந்துடுது. சிரிச்சுட்டு ஏன்டி அவளை முறைக்கிற, இந்த சாப்பிடு இந்த சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க, மா நீ எனக்கு அம்மாவா அவளுக்கு அம்மாவா, உன் முன்னாடியே உன் பிள்ளைய பார்த்து கொல்லிக்கண்ணுங்கிறா, நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹே நீ பார்க்கறது பார்த்தா எனக்கே அப்படி தான் தோணுச்சு, ஏன்டி அவளை அப்படி திங்குற மாதிரி பார்க்குற, உனக்கு தான் சாப்பாடு இல்லாமையா இருக்குது, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பிளேட்டில் அவளுக்கு போட்டு கொடுக்க,
இப்போ வந்தாலே இப்படி தான். நம்ம வீட்டில் நமக்கு மரியாதையே இருக்காது. இருமா ஒரு நாளைக்கு இருக்குது வச்சுக்கிறேன். நான் இப்போ வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறா. ஏய், அவளையே அவங்க கண்டுக்க மாட்டாங்க, இதில் உன்னை எங்கடி கண்டுக்கிறது அப்படிம்பாங்க. நீங்கள் ஆண்டி ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டி நீங்களும் அப்படி ஹைஃபை போட்டுட்ருப்பீங்க. பார்த்தா சாரா ஏதோ வேட்டு கிரகவாசி மாதிரி அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இப்படி தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் 3 பேர் நல்லா ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியாக அந்த டைம் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்படி நைட் ஆகுது. ஸோ சாரா வந்துட்டு மா நைட்டு சமைச்சு வச்சுட்டாலும் நீ வீட்டுக்கு வந்துடலாம்லம்மா, ஏம்மா இத்தனை வருஷமாக அங்கேயே இருக்கிற அப்படின்னு கேட்பா. இங்கே பாரு, அது என்னை நம்பி நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. அதனால் என்னால் அப்படி விட்டுட்டெல்லாம் வர முடியாது. அந்த குழந்தை வேற அங்கே இருக்கான். ஸோ எந்நேரம் வேணால் அவனுக்கு பசிக்கும். நம்ஜுன் தம்பிக்கு சமையல் கட்டு பக்கம் ஒன்றுமே தெரியாது. அந்த தம்பி உள்ளே வந்துச்சுன்னா சமையல் கட்டியே ஒரு வழி இல்லைன்னு ஆக்கிடுவான். அதனால தாண்டி நான் அங்கேயே இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னை அப்படி சொல்லி தானே அங்கே சேர்த்துனாங்க. அதனால் என்னால் வர முடியாது. அது அம்மா வாரம் இருக்கா வரல அப்படின்னு சொல்ல, தனியாக இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது நீ வேணா வரைய என் கூட பேபி சிட்டர் வேலைக்கு அப்படிங்கிறீங்களா? அப்போ நீயே போடி அந்த ஆயம்மா வேலைக்கு, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்பா. என்ன ஆண்டி ஆயம்மா வேலைங்கிற ஆண்டி பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை அப்படி இது பண்ண அவள் சிரிக்கிறா. ஆயம்மா ஆயம்மா அப்படின்பா. கருவம் பிடிச்சவளே, எவ்வளோ அழகாக பேபி சிட்டர்னு இருக்குது. குழந்தைங்களை பார்த்துக்கிறதெல்லாம் ஒரு புனிதமான வேலை. இப்படிலாம் தப்பாக பேசாத, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு இருப்பீங்க. என்ன இருந்தாலும் அதுக்கு தமிழில் ஆயம்மா வேலை தானே ஆயம்மா அப்படின்ட்டு கலாய்க்கிறா. உங்களுக்கு கோபமாக வருது. ஸோ சரவோட அம்மா, ஏய் சண்டை போடாதீங்க, வா நம்ம போடலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சாரா பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினுங்குவா. ஏய் அப்பா தான் ஷிஃப்ட் போயிருக்காருல, வந்துடுவாருடி, வெயிட் பண்ணுடி. அவ்வளோ நேரம்லாம் நீ தனியாக இருக்க மாட்டே, அப்பா சீக்கிரம் வந்துடுவார், நீ வெயிட் பண்ணு. சரி அம்மா கிளம்புறேன், அங்கெல்லாம் பசியோடு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் செம்ம ஹாப்பியாக அப்படியே வரீங்க. அம்மா ட்ரெஸ் எல்லாம் எங்கே வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆட ஆண்டி வெளியே வச்சுட்டு வந்துட்டேன், வாங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்து பார்த்தா அத்தனை இருக்குது. என்னாடி மொத்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 4 ட்ராலி இருக்குது, 2-3 பேக் வேறு இருக்குது. ஆண்டி இதெல்லாம் என் திங்ஸ் தான், நான் அங்கேயே தானே வேலை செய்யணும், லைக் உங்களை மாதிரியே நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி அந்த நம்ஜுன் தம்பியை வளர்த்துனீங்களோ அதே மாதிரி நான் இந்த சிம் தம்பியை வளர்த்த போகிறேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை முழுசாக நீ அங்கே தான், அதனால தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என் வீட்டு பக்கம் போக கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி 8 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 7 o'clock கிளம்பியிருப்பீங்க. இங்கேருந்து அப்படியே நீங்கள் கேபெல்லாம் பிடிச்சி போகிறதுக்கு 8 மணி ஆகிடுது. ஸோ கேப் கிடைக்க லேட் ஆகிருக்கும். இப்போ 8 மணி ஆகிடுச்சு, நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜுனோட அப்பா தான் வெளியே வெயிட் பண்ணிருப்பாரு. நீங்கள் வந்ததுமே வா கண்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்கிள் வர அங்கிள் கொஞ்சம் இந்த பேக்கை மட்டும் பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடி வராரு. அப்போது சாராவோட அம்மா தான் ஏய் அப்படிம்பாங்க. ஐயோ சாரி ஆண்டி அப்படின்ட்டு, அங்கிள் இல்லை வேணாம் பரவாயில்ல நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அட இதில் என்ன இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா க்ளோஸாக உங்ககிட்ட பேசுவார். ஸோ நீங்களும் தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க, நிஜமாகவே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஓனர் ஃபீலே வரல, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படிங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னது அவ்வளோதான், அவருக்கு கையிலே பிடிக்க முடியல. ஏன்னா ஒரு ஏஜ்டு பர்சன் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்களா, அதனால் அவருக்கே ஒரு 10-20 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போது அவரும் வந்துட்டு ஒரு ட்ராலி எப்படி இழுத்துட்டு போக சாரா அம்மா பார்க்குறாங்க. ஏன் கொஞ்சம் அடக்கி வாசிடி அப்படிங்க. சாரி ஆண்டி, ஆனால் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருல்ல அப்படிங்க. அவர் தங்கமான மனுஷன், அதனால தான் இத்தனை வருஷம் நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ போகிறப்போ அவர் கேட்குறாரு, நீ படிச்சிருப்பல்ல, ஏன் இந்த வேலைக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்க, நான் படிச்சிருக்கேன் தான், ஆனால் என் சர்டிஃபிகேட் எதுவும் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நான் வேலைக்கு போதே அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், ரொம்ப செல்ல பிள்ளையோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை அங்கிள், அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு காலையில் நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன், இப்போது ஆண்டி சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு தூங்குவேன், அவ்வளோதான். அப்புறம் நாளையிலேருந்து என் வேலை ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் குழந்தைய நாளைக்கு கொடுங்க ஓகேவா அப்படிங்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டே, ஓகே உனக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி சொல்லிடுறேன், நாளையிலேருந்து நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா? ஸோ போனதுமே உங்களுக்கு ரூம் காட்டுறாரு. இந்த ரூம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இது ஏன் ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தான் ரூம் தருவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிருப்பாங்க. ஸோ சமைக்கிறதுக்காக ஆல்ரெடி 8 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு சமைக்க போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த அங்கிள் தான், இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இல்லை அப்படிம்பீங்களா?
அப்போ வா உனக்கு நான் வேறு ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெஸ்ட் ரூம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு காட்டிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஆ அங்கிள் இது சூப்பராக இருக்குது இங்கே இருந்துக்கிட்டா அப்படின்னு கேட்க பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. இந்த ரூம் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க அங்கிள் அப்படியே அந்த பக்கம் போவார். அங்கிள் எங்கே போகிறீங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டா அப்படின்னு கேட்குறாரு. அட வந்து உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவும் அவரும் சிரிச்சுட்டே வந்து அப்படியே அந்த சேரில் உட்கார. அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த கட்டில் காட்டுவீங்க. ஸோ அந்த காட்டில் வந்து உட்காந்துட்டு சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அந்த உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கட்டில் தான் பரப்பி வச்சுருப்பீங்க அதெல்லாம் அப்படியே எடுத்து வெளியே வச்சுக்கிட்டே அங்கிள் குழந்தை எப்படி இருப்பான் நான் பார்த்ததே இல்லை வீட்டில் இருக்கானா நான் போய் பார்க்கட்டா எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க ஐயோ அது ஒரு பெரிய கதை அதை நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். இப்போ உனக்கு பசிக்கும்ல இரு ஆன்ட்டி சமைச்சிருந்தா போய் 2 பேர் சாப்பிட்லாம் அப்படிங்க. ஆன்ட்டியும் தான் சாப்பிட்ல அப்படிம்பிங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே நீங்கள் போய் பாருங்கள் நான் அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல மனுஷனாக இருக்கார். கொஞ்சம் கூட ஒரு முதலாளிங்கிற திமிரே இல்லை என் கூட ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஒரு மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கிறது அவர் காது கேட்டுரும். பரவாயில்ல நல்ல வாயாடி பொண்ணாக தான் இருக்கா ஒரு மாதிரி நமக்கும் டைம் பாஸ் ஆகும் இந்த ஒரு மாதம் இங்கே இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படின்னா தனித்தனி ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அதே டைப்பு தான். பட் நம்ஜூன் அப்படி கிடையாது. நம்ஜூன் கூட இருந்தால் அவருக்கு செம்மையாக போர் அடிக்கும் பேசவே மாட்டார். என்னாரும் ஏதாவது புக்கு படிக்கிறது இல்லைனா குழந்தைய பார்த்துக்கிறது இதே தான் பண்ணிகிட்ருப்பாரா. ஸோ இப்போது அவருக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடச்சி சந்தோஷத்தில் அவர் இருக்கார். அப்போது நீங்களும் திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளியே வருவீங்க. அங்கிள் அப்படியே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்க வா இங்கே வா அப்படிங்கிறாரு. தான் அங்கிள் வர அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போது நீங்கள் அப்படியே கிச்சனில் பார்க்குறீங்க ஆன்ட்டியெல்லாம் சமைச்சு எடுத்து வச்சுட்ருப்பாங்க. இருங்க அங்கிள் நான் போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக நல்ல பிள்ளையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் உள்ளே போயிட்டு ஆன்ட்டி கொடுங்க நான் கொண்டு போய் வைக்கிறேன் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படிங்க. அவர் சாப்பிட்டு நம்ம 2 அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அவர் ஓனர் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு என்ன ஒன்றா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் கூடாது மரியாதையாக இருக்காது வா அவருக்கு முதல்ல சாப்பாடு போடலாம் அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அப்படிங்க. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி நம்ம கீழே உட்காந்து ஒரு ஓரமாக தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்க ஏச்சி அப்படியெல்லாம் இல்லடி நம்மளும் அங்கேயே தான் உட்காந்து சாப்பிடுவோம் பட் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்ல ஸோ அவர் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வா எனக்கும் பசி ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை மதியம் சாப்பிட்ட மீன் குழம்பு இன்னும் என் வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போது அப்படியே தான் நீங்கள் வந்து அவருக்கு பிளேட்லாம் எடுத்து வைக்க அம்மா வந்துட்டு அதாவது சாராமா இருக்காங்களா அவங்க வந்துட்டு அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அது என் வேலை நீ அமைதியாக நில்லு அப்படிங்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுற ஆண்டி அப்படிங்க. நீ ஒரு ஹெல்ப் பண்ணாதடி நான் பண்ணிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்ல இல்லை நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற பிளேட்டை பிடுங்க அவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பிடுங்க 2 பேரும் மாற்றி இது பண்ணிகிட்ருக்க. இப்போது நம்மளோட அப்பாவே எந்திரிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் இது பண்ண வேணாம் கொடுங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை கையில் வாங்கிடுவார். அப்போ சாராமா வந்துட்டு வாயாடி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு என்ன அவர் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல இது அவரோட அப்பா காதில் கேட்டிருக்கோம். சாப்பிட்டு போட்டுமா நான் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. ஏன் இப்போ சாப்பிட மாட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முதலாளி உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும் நீங்கள் சாப்பிட்டு போங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்க. யார் சொன்னா உனக்கு இதெல்லாம் நம்ம ஒன்றா சாப்பிட்லான்னு தான் நீ என்கிட்ட சொன்ன அப்படிங்கிறாரு. அப்படி தான் சொன்னேன் ஆனால் முதலாளிக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆண்டி சொல்கிறாங்க அதுவும் சரிதானே அப்படின்னு கேட்பீங்களா. அப்போது அவரும் அதெல்லாம் கிடையாது எல்லோரும் உட்காருங்க இருக்கிறது 3 பேர் இதில் முதலாளி தொழிலாளின்ட்டு வேறு உட்காருங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் அங்கே தான் நான் எப்போவுமே தனியாக சாப்பிட்றேன்னா இங்கே வந்து இதே தான் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் உட்காருங்க அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் டபக்குன்னு உட்காந்துருவீங்க. அப்போ அந்த ஆண்டி ஏய் அப்படிங்க உட்காருங்க ஆண்டி என்னால் நிற்க முடியல ரொம்ப நேரம் கால் வலிக்குது எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிடிச்சி உட்கார வைக்க சாரி சார் கொஞ்சம் வாயாடி மற்றபடி நல்ல பொண்ணு அப்படிங்க. அதனால் என்ன மொத்தமாகவே நல்ல பொண்ணு தான் வாயடிக்கிறதால தப்பெல்லாம் கிடையாது என்ன மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு அவர் நல்லா ஈஸியாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போது அப்படியே தான்
எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்க அவருக்கு இப்போ தான் ஏதோ ஒரு ஃபேமிலி கம்ப்ளீஷனாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எவ்வளோ வருஷம் ஆச்சு நான் இப்படி ஒருத்தவங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன் அப்படிங்க. சார் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நம்ஜன் தம்பி வந்துடும்ல, அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படிங்க. அதுக்கு நான் சாப்பிடாமே இருந்துக்கலாம், இப்போவே சீக்கிரம் சாப்பிடுங்க, அவன் வந்தானா நம்மளையும் சேர்த்து சாப்பிட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா ஜாலியாக பேசிட்டு 3 பேர் அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு சின்ன வயசில் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவரோட அப்பாலாம் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. அவன் பண்ணுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கிள் நீங்கள் ஏதோ சொல்லணுன்னு சொன்னீங்களே, எனக்கு வேலையை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஓகே, இதை கேட்டதுக்கப்புறம் நீ இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லுவியா இல்லை போகிறேன்னு சொல்லுவியான்னு கூட எனக்கு தெரியலை. ஐயோ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுவானா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லைம்மா, அவன் சமத்து, அவன் அப்படியே கைக்குள்ளேயே அடக்கமாக இருப்பான், அவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையாக அவன் அப்பனை பற்றி தான் அப்படிங்க. அதுக்கு நீங்களும் அங்கிள் அப்போ நீங்கள் பேபி சிட்டர் வேலைக்கு குழந்தைங்கள பார்த்துக்க கூப்பிடலையா, உங்கள் குழந்தைய பார்த்துக்க தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லைடா, குழந்தைய பார்த்துக்க தான் கூப்பிட்டோம், அவனை பார்த்துக்கலாம் கிடையாது, அதனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாரு. சின்ன சிக்கலா என்ன அப்படின்னு கேட்க, அப்படியே நம்ஜனோட அப்பா இந்த பக்கம் அந்த ஆன்ட்டியை பார்க்க, அந்த ஆன்ட்டியும் அவரை பார்க்க 2 பேர் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ஜன் பற்றி தான் அவங்களுக்கு தெரியும்ல, அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்க. யார் 2 பேரும் அப்படி பார்த்துக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள், ஏன் அப்படி திருட்டு மொழி முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அவரும் அது ஒன்றும் இல்லைடா, இங்கே பார்த்துக்கோ, இப்போது எல்லா வீட்லேயும் பேபி சிட்டர் வேலைக்கு கூப்பிட்டா குழந்தைங்கள கொடுத்துருவாங்க, பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கூப்பிடுவாங்க அப்படிங்க. அதுக்கு தானே கூப்பிடுவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்க தானே பேபி சிட்டர் வேலை அப்படிங்க. ஆனால் இங்கே அவன் குழந்தை யார் கையிலுமே கொடுக்க மாட்டான், நானே சிம்சிமை 2-3 தடவை தான் தூக்கியிருக்கேன்னா பார்த்துக்கோயேன் அப்படிங்க. இதை ஏன் அப்படி, உங்கள் பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரும் என் பேரன்தான், ஆனால் நம்ஜன் வந்துட்டு சிம்சிம் மேலே செம்ம பொசசிவாக இருப்பான், அவன் யாருக்கிட்டையும் குழந்தை கொடுக்கவே மாட்டான், எங்கே போனாலும் அவனே தான் தூக்கிட்டு போவான், அவனே தான் அவனை ஃபுல்லாக பார்த்துக்குவான் அப்படிங்க. அப்போ எனக்கு இங்கே என்ன வேலை அங்கிள், வேலை இல்லை போன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அட அது இல்லைம்மா, நல்லா புரிஞ்சுக்கோமா, தான் நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளு, குறுக்க பேசாத அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் விரல வச்சு நினைக்கிறீங்க. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கோ, இப்போ எப்படின்னா அவன் குழந்தையவே கொடுக்க மாட்டான், அப்போது நான் வந்துட்டு இல்லை நீ குழந்தைய கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன், அப்போ நீ டக்குன்னு அந்த குழந்தைய வாங்கிக்கணும் அப்படிங்க. கொடுக்கலன்னா நான் பிடுங்குற மாதிரி ஆகிடுமே அப்படிங்க. பிடுங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா உனக்கு வேலை வேணும்ல அப்படிங்கிறாரு. ஆமாம் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த குழந்தைய நீ வாங்கிக்கிற, சரியா, அவனை நீ பார்த்துக்க ஆரம்பிக்கிற, சிம்சிம்க்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களையும் பழக்கப்படுத்துகிற, புரியுதா அப்படிங்கிறாரு. சரி புரியுது அப்படின்னு. ஆனால் அவன் கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட எப்படி போராடி என்ன பண்ணி வாங்குவியோ அது உன் பிரச்சனை, அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உனக்கு சம்பளம் வேணாலும் நான் ஜாஸ்தி போட்டு கொடுக்குறேன் அப்படிங்க. 30,000 ஜாஸ்தி, இதுக்கு மேலே ஜாஸ்தி கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு, சரிங்க அங்கிள் ஓகே, நான் முதல்ல இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா இந்த இன்க்ரிமெண்ட்டை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படிங்க. அவரும் தட்ஸ் மை கேர்ள், தட்ஸ் த ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ கொண்டு வருவாரா குழந்தைய, நான் போய்ட்டு பிடுங்கணுமா அப்படிங்க. இல்லை அவனுக்கு இப்போ எதுவுமே தெரிய வேணாம், நீ இங்கே இருக்கிறதே அவனுக்கு தெரிய வேணாம், நீ போய்ட்டு நான் ரூமில் ரெஸ்ட் எடு, ஓகேவா, காலையில் பார்த்துக்கலாம் எல்லாமே, ஓகே அப்படிங்க. ஏன் அங்கிள் இப்போ பண்ணால் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவன் வேலை முடிச்சு டயர்டாக வருவான், பாவம்மா, அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், காலைல பார்த்துக்கலாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுற. அங்கிள் ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அவரும் என்ன வேணுமா அப்படின்னு கேட்பாரு. ஏதாவது நல்லா நறுக்கு முறுக்குன்னு வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்க. வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி வெளியே போகிறாரு. அப்போது அவர் வெளியே போனதுமே இந்த ஆண்டி ஓடி வந்து பாயாடி என்ன நீ பண்ணிகிட்ருக்குற, ஓனர்கிட்ட போயிட்டு அது வாங்கிட்டு வான்னு கேட்குற அப்படிங்க. ஆண்டி அவர் நல்லா பார்த்துக்கிறாரு ஆண்டி, இதில் என்ன இருக்குது, அவர் நல்லா க்ளோஸாக தானே பேசுகிறாரு, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போது அவங்களும்
என்னமோ பண்ணு. ஆனால் அந்த மனுஷனுக்கு நீ பண்ணுறது பேசுறது பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த மாதிரி ஓனர்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க, நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு செஃபம்மா அப்படிங்கிறாங்க. சார் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வர. அங்கேயே இருங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லவும், அங்கிள் ஆன்ட்டிக்கு தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, வாய மூடு அப்படிங்கிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். ஸோ அவருக்கு இப்போ ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் எப்போவுமே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழிஞ்சிட்டே இருப்பார். நம்ஜூன்கிட்டையும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு ஃபேமிலியும் கிடையாது நம்ஜூன் தவிர. அந்த நம்ஜூனும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாழ்ந்ததுக்கப்புறம், அதாவது வளரவே ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் படிப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபேமிலி கூடயே ஒட்டாமல் போயிருந்துருப்பார். அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஜிம் பிறந்து அப்போ அவரும் வந்துட்டு இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக ஆகி இப்போது பார்த்திங்கன்னா மொத்த பாசத்தையும் அந்த குழந்தை மேலே மட்டுமே வச்சுருக்காரு. ஒர்க்கையும் பார்ப்பாரு, பட் மொத்த பாசமும் அவன் மேலே மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறாரு. அவனையும் ஆட்டி கொடுக்குறதில்ல, இவரையும் ஆட்டி பேசுறதில்ல. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் நம்ஜனோட அப்பாவுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அவர் ஏதோ சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சு பாட்டு பாடிட்டே ஓடிட்டு இருக்காரு. ஸோ அந்த அம்மாவும் பார்க்குறாங்க, அந்த செஃப்பம்மா இருக்காங்கல்ல, அதாவது சாராவோட அம்மா, அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் பூஜான்னு வச்சுக்கலாம், பூஜாம்மான்னு வச்சுக்கலாம். ஸோ பூஜாம்மாவும் பார்க்குறாங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்கள பார்த்து, இந்த மனுஷனை இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா, இவ்வளோ சந்தோஷமாக போகிறாரு. நீ இப்படியே இருவயன், இங்கே இரு, எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்க. நான் இருந்தால் யார் ஹாப்பியாக இருப்பா? அவர் எனக்கு 30,000 சம்பளம் கொடுக்கணும் தெரியுமா, அவர் அதை நினச்சி ஃபீல் தான் பண்ணணும், ஏன் டான்ஸ் ஆடிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, சம்பளம்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு இங்கே எவ்வளோ சம்பளம் தெரியுமா, சும்மா 3 நேரம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, எவ்வளோ ஆண்டி அப்படின்னு கேட்பீங்க. இப்போதைக்கு நான் 75 வாங்குறேன் அப்படிங்க. 75,000 அப்படின்னு சொல்லப்போனால் எனக்கு வெறும் 10,000 தான் சம்பளம் வர வேண்டியது. ஆனால் சாராவோட படிப்பு, என்னோடய ஃபேமிலி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசித்து அவங்க நான் இங்கேயே இருக்கிறதுனால எனக்கு 75,000 கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது, அதனால் எனக்கு இந்த மாதிரி சம்பளமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உண்மையாக இருக்கேன் அப்படிங்க. ஆண்டி அப்போ நீங்கள் என்னோட நிறைய சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஸ்டார்டிங்லேயே 30 கொடுக்குறாங்க, வேறு என்னடி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இது போதும், எனக்கு இது வாழ்க்கை ஃபுல்லாக இதே கொடுத்தாலும் போதும், எனக்கு வேறு என்ன வேணும், சோறும் போட்டுருவீங்க, தங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, 30,000 என்னோடய செலவுக்கு பத்தாதான் என்ன மிச்சம் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், அவங்களும் சிரிச்சுட்டே நீ பொழைச்சப்ப, சரி ஓகே போய் படுத்துங்க அப்படிங்க. ஸ்நாக்ஸ் வரும்ல அப்படின்னு சொல்லவும், அவர் வாங்கிட்டு வந்தால் நான் வாங்கி வைக்கிற காலைல கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆமாம் எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூம் கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஸோ லாக்கெல்லாம் பண்ணலை, ஸோ இங்கே யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு லாக் எதுவும் பண்ணாமல் அப்படியே நீங்கள் அந்த பெட்டு மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே ஏறி உருண்டிட்டு பறந்துட்டு இருக்கிறீங்க. அது நல்லா இருக்கு உங்களுக்கு. என்னதான் என் வீட்டில் எல்லாம் நல்லா கிடைச்சாலுமே இப்படி வேலை செய்கிற இடத்துல இது ஒரு மாதிரி சுகமாக தான் இருக்குது. இனிமேல் நான் சம்பாதிக்க போகிறேன், நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட போகிறேன், யாரும் என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச முடியாது. ஓகே ஃபைனலாக நான் எனக்காக மட்டும் இனிமேல் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் இந்த பக்கம் தூங்கிட்டுருக்க ஆண்டி பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களும் அவங்களோட ரூமுக்கு போய் படுத்துக்கிறாங்க. இப்போது அங்கிள் இருக்கார்ல, அவரும் வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். வந்து பார்த்தா எல்லா ரூமும் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கவும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கதவை சும்மா தட்டி பார்க்கலான்னு கையை வைப்பார். பட் அது ஓப்பன் ஆகுது. என்ன வயசு பிள்ளை பழக்கம், கதவை கூட லாக் பண்ணாமல் தூங்கிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அந்த நீங்கள் கேட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அது மேலே வச்சுட்டு அவர் அப்படியே கதவு வந்துட்டு வெளியே லாக் பண்ணிட்டு போயிடுவார். ஆஃப்டர் தட் ஒரு 11 மணி ஆகுது. நம்ஜனோட கார் அப்படியே வருது வீட்டுக்கு. ஆல்ரெடி எல்லாருமே நீங்கள் 3 பேருமே தூங்கிட்டீங்க, அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டீங்க. ஸோ நம்ஜனோட அப்பாவோட ரூமும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஸோ அவரால் அடிக்கடி மேலே போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே தான் இருக்கும். அவரோட வீடு பார்த்திங்கன்னா கீழே நிறைய ரூம்ஸ் இருக்குது, மேலே நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரூம்ஸ் எல்லாம் காலியாக தான் கிடக்கும். அப்படியே தான் அவரோட ரூமில் அவர் தூங்கிட்டு இருக்க. வீட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கும். ஸோ நம்ஜனும் அப்படியே வந்துட்டு கார் நிறுத்திட்டு சிம் அப்படியே தூங்கியிருப்பான். அவனை அப்படியே தூக்கி தோல் அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ பார்த்தா எல்லா பக்கம் லைட் ஆஃப் பண்ணியிருக்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. சரி ஓகே ஆண்டி தூங்கிட்டாங்க போல், அப்பாவும் தூங்கியிருப்பார்.
நம்ம யாரையும் தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நேராக வந்துட்டு மேலே போயிடுவார். ஸோ மேலே போயிட்டு சிம் அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த தொட்டில் மாதிரி கூட அதில் படுக்க வச்சுட்டு அவரும் வந்துட்டு அந்த கட்டில் படுத்துட்டு அந்த தொட்டில் ஆட்டிகிட்டே அப்படி தூங்கிட்டுருக்காரு. சொல்லப்போனால் அவரோட கையை பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்காரு. ஸோ ஒரு துணியை வந்துட்டு கையில் கட்டி அந்த கயிற்றோட முனையை, அதாவது அந்த துணியோட முனையை அந்த தொட்டில் கட்டியிருக்காரு. ஸோ சிம் வந்துட்டு நைட்டு தூக்கத்தில் இது கொஞ்சம் நின்றுட்டாவோ எதனாவது பண்ணாலும் இவருக்கு தெரிய வரும்ல, அதனால் அப்படி கட்டிட்டு படுத்திருக்காரு. இப்போ இப்படி தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வீடு ஃபுல்லாக எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்கு. எல்லாம் அவங்கவுங்க ரூமில் அமைதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே தான் த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே விடியுது. இப்போது ஃபஸ்ட்டு எப்போ யார் எழுந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜாமா தான் எழுந்திருப்பாங்க. ஸோ பூஜாமா அப்படியே எழுந்திரிச்சு அவங்க கிச்சனில் வந்துட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குழந்தை எழுந்திரிச்சானா அவனுக்கு பால்லாம் வேணும்ல, ஸோ பால்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அவனுக்கு முதல்ல டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே பண்ணுவாங்க. இப்படி அவங்க கிச்சனில் வேலை பண்ணிகிட்ருக்கா நம்ஜினோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ். அவர் வந்துட்டு அப்படியே ஜாகிங் போயிருப்பார். இப்போது அவர் ஜாகிங் போயிட்டாரு, இவங்க வந்துட்டு கிச்சனில் வேலை பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் இல்லை. ஸோ நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க. இப்போது நம்ஜின் என்ன பண்ணுறாருனா மேலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வராரு. சிம்சிமை பார்ப்பாரு, அவன் நல்லா தூங்கிட்டுருக்க, சரி ஓகே அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூங்க விட்டுட்டு, அதாவது ஆக்சுவலாக அந்த தொட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கீழெல்லாம் விழாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவனுக்கும் வந்துட்டு எழுந்திரிச்சு நடக்க தெரியாதா, ஸோ குழந்தை பையன், அதனால அப்படியே அவனை அந்த தொட்டிலே விட்டுட்டு இவர் அப்படியே கீழே வராரு. ஸோ கீழே வரும்போது பூஜாமா வந்துட்டு கிச்சனில் இருப்பாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட பூஜாமா காஃபி அப்படிங்கிறாரு. தம்பி எழுஞ்சிட்டிங்களா, இருப்பா கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு நம்ஜின் கையில் கொண்டு வந்து கொடுக்க, சிம்சிமுக்கு பால் அப்படின்னு கேட்குறாரு. அவன் முதல்ல எந்திரிக்கட்டும், தூங்குறப்ப பாலை கொண்டு போய் வாயில் வைப்பீங்களா, அவன் எந்திரிக்கட்டும் அப்புறம் வச்சுக்கலாம், நீங்கள் போயிட்டு முதல்ல அந்த காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கையில் கொடுக்க அவர் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டுருப்பாரு. அப்படியே காஃபி குடிச்சிட்டே வந்துட்டுருப்பாரு. அப்போது நம்ஜுனும் பார்த்தீங்கன்னா பூஜாமா நேற்று காலையில் உங்ககிட்ட ஒரு கண்ணாடி கொடுத்தல்ல, அதை நீங்கள் எனக்கு போகிறப்ப கொடுத்தே விடலை, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா, நாள் ஃபுல்லாக கண்ணாடி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்க, அச்சோ நம்ஜன் தம்பி நான் மறந்துட்டேன்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்னால் லேப்டாப் கம்ப்யூட்டர் எதையுமே பார்க்க முடியல, கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு, அது எங்கே அந்த கண்ணாடி எங்கே அப்படின்னு கேட்க, அதுவா அது நான் அந்த ரூமில் தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரூமை காட்டாத கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, ஸோ அதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ஜுனும் வர, ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த ரூம் தான் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, பூஜாமாவுக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு ஒரு ரூமுக்கு தான் அவர் கூட்டு போய் காட்டியிருப்பாரு நம்ஜுன் அப்பா. ஸோ அதை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. இந்த ரூமுக்கு நீங்கள் மாற்றிருந்தா அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அங்கே தான் அந்த கெஸ்ட் ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ஜுனும் சரிம்மா நீங்கள் ஒர்க் பாருங்கள் நான் போய்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்துட்டு அப்படியே காஃபி கப்பை கையில் வச்சுக்கிட்டே அந்த ரூம் கிட்ட வந்துட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ தான் தூங்கி அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே நெளிச்சுக்கிட்டே சரி ஓகே, ஐயோ நம்ம வேலைக்கு வந்திருக்கோம்ல, சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிப்பீங்க. எந்திரிச்சு அப்படியே அந்த கதவு கிட்ட வந்து கதவை வந்துட்டு திறக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா கதவு வெளியே பூட்டியிருக்கு. ஐயோ என்னது, யாருன்னு உள்ளே வச்சு பூட்டினது, வெளியே பூட்டிட்டாங்களா என்ன, ஐயோ இப்போது நான் எப்படி வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஆன்ட்டி பூஜா ஆன்ட்டி அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற சத்தம் வெளியே போகாது. ஸோ இந்த ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன சத்தம் வந்தாலும் வெளியே போகாது, சவுண்ட் ப்ரூஃபு. அதனால் வெளியே யாருக்கும் கேட்கல. சொல்லப்போனால் நம்ஜுன் அந்த கதவு கிட்ட தான் வந்துட்டுருப்பாரு. சரி ஓகே நான் ஒரு கதவை வந்துட்டு வெளியே லாக் பண்ணியிருக்குமா, திறக்கலான்னு கை கொண்டு போகும்போது நீங்கள் உள்ளேருந்து கதவை போட்டு இப்படி இழுத்து ஆட்ட கதவு வந்துட்டு ஷேக் ஆகுது. அவருக்கு பக்குன்னு ஆகுது. என்னது வெளியே பூட்டி இருக்குது, உள்ளே என்னமோ கதவை ஆட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பார்க்குறாரு. நீங்கள் உள்ளேருந்து கதவை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அப்பா ஜாகிங் போயிருக்காரு, பூஜா ஆண்டி உள்ளே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், சிம் தூங்குறான் அவன் குழந்த, உள்ளே யார் இருக்கா, யார் இந்த கதவை சாத்தி வச்சா, உள்ளேருந்து என்ன ஒரு சத்தத்தையும் காணும், கதவு மட்டும் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அப்போ பூஜாமா என்னாச்சு தம்பி கண்ணாடி கிடச்சிதா அப்படின்னு கேட்க, அதான் அப்போ போகிறேன் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பை வந்துட்டு இந்த கையில் ஒரு கப் காஃபியோட ஒரு கையில் வந்துட்டு அந்த கதவை அப்படியே ஓப்பன் பண்ண, நீங்களும் அந்த பக்கம் உள்ளே இருந்து அந்த கதவு போட்டு இழுக்க
டப்புன்னு அந்த கதை ஓப்பன் ஆகிடும். ஸோ அவர் லாக் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் இழுத்துருவீங்க. ஸோ ஓப்பன் ஆகிடும். அப்போது நம்ஜூன் வந்துட்டு டக்குன்னு உங்களை பார்ப்பாரா, செம்ம பயம் ஆகிடுது. ஏன்னா நீங்கள் பேய்க்குட்டியாட்டா ஒரு மாதிரி தூங்கிச்சு அப்படியே வந்து நின்றுட்டுருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆள் இருக்கிறதே அவருக்கு ஐடியா இல்லை. திடீர்னு இப்படி பேய்க்குட்டியாட்ட வந்து நின்னா எப்படி இருக்கும்? அவர் பயந்து கத்தி அவர் கையில் இருக்கிற காஃபியை தூக்கி அவர் மேலே ஊற்றிக்குவார். இப்படி அவர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து நீங்கள் பயந்து கற்றுன்னு கத்த. ஸோ 2 பேர் மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தம் கேட்டு கரெக்டாக பூஜாமா ஓடி வராங்க. அப்போ தான் ஜாகிங் போயிட்டு அப்பா வந்துருந்துருப்பாரு. அவரும் என்னடா அது கத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா நீங்கள் 2 பேர் தான். அப்போ நம்ஜுனை பார்த்தா காஃபி மேலே ஊற்றிட்டு, யார் இது, யார் இவ, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நீங்கள் காஃபியை மேலே ஊற்றிட்டு இருக்கிறீங்க, போயிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏய் முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்பாரு. நான் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி வாய் திறக்க. அப்போது நம்ஜனோட அப்பா, மயன் எது சொல்லாத அப்படின்றவாரு. நான் வந்து பூஜாமாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்க. பூஜாமாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு இங்கே ரெடி பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. என்ன டி போட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆகிடுது. நம்ஜன் அப்பாவுக்கு யாரை சமாதானப்படுத்துன்னே தெரியாமல் பூஜாமாட்ட அப்படியே கொஞ்சம் ஜாடை பண்ண. பூஜாமா சிரிச்சுட்டே சரி ஓகே சார் அப்படின்ட்டு, ஜுனா வாப்பா நீ வா முதல்ல போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்று, காஃபி பாரு கொதிச்சிட்டு இருந்துச்சு அப்படியே மேலே ஊற்றிக்கிட்ட, அவக்கு இது ஊற்றி விட்டாளா அப்படிங்க. நானே தான் ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல நீ வா அப்படின்னு சொல்ல, யாரவ அப்படின்னு கேட்குறாரு. அது அப்புறம் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே விட்டுட்டு, போப்பா முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு வா சரியா, சூடாக இருக்குதுல்ல, ரொம்ப அது ஸ்கின்க்கு இதாக ஆயிடுச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லவும், யாரவ அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. நீ முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாப்பா, கீழே வா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஓடி வந்துடுவாங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த அங்கிள் கிட்ட, அங்கிள் யார் அங்கிள் இந்த லூசு பையன் பைத்தியக்காரனாட்டு இருக்கு, என்னை பார்த்ததும் ஏதோ பேயை பார்க்குற மாதிரி கத்துறான், காஃபியால் தூக்கி அவன் மேலே ஊற்றிக்கிறான், என்கிட்டயும் சண்டைக்கு வரான், வாடி போடி நல்லா பேசுகிறான், யார் அங்கிள் இந்த லூசு பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அம்மா ஒயன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க அங்கிள் யார் இந்த லூசு பையன் அப்படின்னு கேட்க, அந்த லூசு பையன்தாம்மா என் பையன், அவன் பையனை தான் நீ பார்த்துக்க போகிற அப்படிங்க. உங்கள் பையனா அப்படிங்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டே, அந்த லூசு பையன் என் பையன்தான், அவனோட பையனை தான் நீ பார்த்துக்க போகிற அப்படிங்க. அங்கிள் சாரி அங்கிள், தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்க. சாரி இப்போ நான் அவன்கிட்ட கேட்டேனா, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு, நேச்சுரலாக இரு, நடிக்கவெல்லாம் வேணாம், அதெல்லாம் செட் ஆகாது, நீ இப்படியே இரு, எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் அவன் பண்ணுறது கொஞ்சம் லூஸ்தனமாக தான் இருக்குது, ஆனால் உன் மேலே தப்பு இருக்குமா அப்படிங்க. என் மேலே என்ன அங்கிள் தப்பு, நான் வாட போடான்னு பேசினா, அவன் தான் என்ன டீ போட்டு பேசினான், அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் என்னை பார்த்து கத்துனங்காட்டிக்கு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்க. சரி ஆனால் அவன் உன்னை பார்த்து பயந்து தான் கத்தியிருக்கிறான் அப்படிங்க. என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுது அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போய் கண்ணாடியில் பாரு அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை சொரிஞ்சிட்டே அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டே போய் பார்க்குறீங்க. பார்த்தா நீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அப்படியே முடியெல்லாம் கிளஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி நீங்களே உங்களை பார்த்து ஷாக்காக அங்கிள் சிரிக்கிறாரு. பார்த்தியா, அதனால தான் அவன் அப்படி கத்திட்டான். சரி ஓகே, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. முக்கியமாக நைட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே தூங்கிட்டியா, அங்கே பாரு டேபிள் மேலே வச்சுருக்கேன் எடுத்துக்கோ அப்படிங்க. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பூஜாமாவுக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கேட்டீங்க இல்லை தேன்மிட்டா, அதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரு அப்படிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பும்போது அவர் கூப்பிடுறாரு, வயன்மா அப்படின்னு. அங்கிள் அப்படிமீங்க. நீ ஏன் நைட்டில் தூங்குறப்போ கதவு லாக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள், அதுவா யார் வர போகிறான்னு பண்ணல அங்கிள், ஆனால் எந்த பைத்தியமோ சைக்கோ பிடிச்ச பைத்தியமோ கதை வெளியேருந்து சாத்தி இருக்குது என்னை உள்ள விட்டு அப்படிங்க. அவரும், அந்த சைக்கோ பிடிச்ச பைத்தியம் நான் தான்மா, பொட்டப்பிள்ளை கதவை சாத்தாமல் தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான் வெளியே நான் லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ அங்கிள் 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 சாரி அங்கிள் அப்படிங்க. பரவாயில்ல போ, என்னை இப்படியெல்லாம் யாரும் பேசுனதே இல்லை, எனக்கு நீ பேசுகிறப்ப நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்படி வேணால் கூப்பிடு, ஆனால் சாரியெல்லாம் கேட்காது சரியா, உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்க. ஃபுல் ரைட்ஸா அப்படிங்கிறீங்க. உங்களால் நம்பவே முடியல, வேலைக்கு போயிருக்கிறீங்க, ஆனால் ஏதோ உங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் உங்களோட வீட்டில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட கிடையாது, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி நீங்கள் ரொம்பவே லோன்லியாக இருந்த ஒரு பொண்ணு.
ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர, எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்படி கீழே வராங்க. நம்ஜுனும் வந்துட்டு அப்படியே சிம்சிமை தூக்கிட்டு வந்து, பூஜாமா சிம்சிமுக்கு பால் அப்படின்னு கேட்க, இதாப்பா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவரும் வந்துட்டு அப்படியே பால் டப்பா இருக்கல, அந்த பால் புட்டியை வாங்கி சிம்சிம் காட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. தம்பி நீ சாப்பிடுப்பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோசைலாம் கொண்டு வந்து வைக்க, இப்போது நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா சிம்சிமுக்கு பால் காட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ சிம்சிம் சமத்தா பால் குடிச்சிக்கிட்டான். இப்போது அவர் வந்துட்டு சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு அவர் இப்போ எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும். ஆல்ரெடி 2 பேரும் ரெடி ஆகி தான் வந்திருப்பாங்க. சிம்சிமே ரெடி பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போது என்ன ஆகுதுன்னா, சிம்சிமை அப்படியே அவரோட கையில் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு, பூஜாம்மா நான் கிளம்புறேன், போயிட்டு வரோம் அப்படிங்க. பார்த்து பத்திரம்ப்பா. ஜுனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாரா. அப்பா கிட்ட சொல்லிட்டு போலியா, சார் இங்கே இருக்காருல்ல அப்படிங்க. ஆமாம்ல மறந்துட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்படி கூப்பிடவும் நம்ஜுனோட அப்பாவும் அவரோட ரூம்லேருந்து வெளியே வராரு. கிளம்பியாச்சாப்பா அப்படிங்க. கிளம்பிட்டேன்ப்பா, பார்த்து பத்திரமா இருங்க, நான் அங்கே போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்க. சரிப்பா நம்ஜுன் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படி உங்கள் ரூமுக்கு வர, நீங்கள் அங்கிள் அப்படிமீங்க. வா உன்னோட வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவன் கிளம்பிட்டு நிற்கிறான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பின்னாடியே போக உங்களை பார்த்து ஒரு கடுப்பாயிடுச்சு. அப்பா முதல்ல நான் காலையில் கேட்கணும்னு நினச்சேன், யார் இவ எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் டக்குன்னு போயிட்டு சிம்சிம்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி விளையாட்டு காட்டுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறான். உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு மாதிரி க்யூட்டாக இருப்பானா. ஸோ ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே வா இங்கே வா ஆண்டி கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போது அவரும் இரு, நீ எதுக்கு என் பையன்கிட்ட விளையாட்டு காட்டுற, தூரப்போ அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்சிம் இங்கே வா ஆன்ட்டிக்கிட்ட வா, இங்கே வாங்க ஆன்ட்டி உங்களுக்கு நிறையா விளையாட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அவர் நீ யார் என் பிள்ளைக்கு விளையாட்டு காட்ட, இப்போ இங்கே என்னப்பா நடக்குது, யார் பாய்வா அப்படிங்க. அது வந்து நம்ஜுனா பேபி சிட்டர்ப்பா அப்படின்னு சொல்லுவார். வாட் பேபி சிட்டரா, நான் கேட்டேனா, என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியாதா, அதுவும் இல்லாமல் இந்த லூஸுக்கிட்ட கொடுக்கணுமா நான் என் பையனை, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்ஜுனோட அப்பா அவங்கக்கிட்ட ஜாட பண்ண, ஏதாவது பண்ணி அவனை வாங்கு அப்படிங்க. அங்கிள் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவன் ஏன் பிள்ளை ஏற்கனவே என்கிட்ட பிடுங்குற அப்படிம்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை, அதாவது சிம்சிம் இருக்கான்ல, அவனை அப்படியே வந்துட்டு பிடிக்கிறதுக்கு போக இவர் வீடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. உங்களுக்கு எப்படின்னா, அட கடவுளே என்னடா இது வேலை, எல்லோரும் குழந்தைய கொடுத்துட்டு போவாங்க, இவன் என்னென்ன கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த வேலையை விட்டுனா அவ்வளோதான், எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு, இதான் இந்த பைத்தியக்காரனை தவிர எனக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு, இந்த குழந்தை கூட பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது, வேலை வேணும் ஓயன், வேறு வழியே இல்லை, பிடுங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவக்குன்னு சிம்சிமா நம்ஜுன்கிட்ட அப்படியே வப்புன்னு பிடுங்கிடுவீங்க. அவன் சிரிச்சுட்டு தான் உங்ககிட்ட வர்றான். நம்ஜுன் தெரியும் என் பிள்ளை அழுகிறான் கூடு அப்படின்பாரு. நீங்கள் அப்படியே அவனை உங்கள் தோல் மேலே எடுத்து வச்சுக்கிட்டு கையில் அப்படி தூக்கி வச்சுக்குவாங்களா குழந்தைங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு, சிம்சிம் நீ அழுகிறியா அங்கே பாரு அப்படிங்க. அவன் சிரிக்கிறான். அப்பாவுக்கு டாட்டா காட்டு அப்படிம்பிங்க. டாட்டா காட்டுறான். என்ன பண்ணி வச்சிருக்கா, என் பிள்ளைய ஒரே நிமிஷத்தில் மயக்கி வச்சுட்டா, கொடுறி என் பிள்ளைய அப்படிங்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன், நான் பேபி சிட்டர், நான் தான் இவனை பார்த்துப்பேன், நான் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. உன்னை நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. நான் கிளம்ப முடியாது, எனக்கு எங்கள் சம்பளம் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாங்க, அதனால் என் வேலையை நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு மரியாதையே குழந்தை கொடுத்துட்டு கிளம்பிடு அப்படிங்க. நீங்கள் முடியாது, நான் பேபி சிட்டர், நான் தான் அவனை பார்த்துப்பேன், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்க. என் வேலையை அவனை பார்த்துக்கிறது அப்படிங்கிறாரு அவர். 2 பேத்துக்கு செம்மையாக ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ஜுன் வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையில் இருக்கிற சிம்சிமை பிடுங்கிறதுக்கு வர, நீங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா பார்க்க, அவர் கொடுக்காத அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் குழந்தை கையிலுக்கு பிடுங்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, அவனை கசக்காதீங்க அப்படிங்க. நீ ஏன்டி பண்ண, என் பிள்ளை என் கையிலேருந்து பிடுங்கிட்டு இப்போ நான் கசக்கிறேன்னா, நீ தான் கசக்கிட்டு இருக்கிறா, ஐயோ அவனை எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாப்பா டைட்டாக, அவனுக்கு வலி கொண்டு விடுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் நான் பிடிச்சா வலிக்குமா, என்னை தொட்டு பாருங்கள் நான் எப்படி மெதுன்னு இருக்கேன்னு, நீங்களும் தான் இருக்கீங்களே பாருங்கள், அப்பா சாமி உங்களோட ஷோல்டர் கூட எப்படி, ஐயோ அவன் எப்படி அதெல்லாம் படுப்பான் அப்படின்னு சொல்ல, அவன் என் பிள்ளை, அவனுக்கு அது கம்ஃபர்ட் பிளேஸ் அப்படிங்க. அது ஒன்றும் கம்ஃபர்ட் பிளேஸ் கிடையாது, இதுதான் கம்ஃபர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்க, அவன் அப்படியே உங்களுக்கு கரவழி கழுத்து இருக்கல, ஸோ கழுத்தோடு சேர்த்து எப்படி பிடிச்சிப்பான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த ஃபீலிங்கு. குழந்தைங்க நீங்கள் தூக்குனதே இல்லையா, ஸோ இதான் ஃபஸ்ட்டா. ஸோ அவன் அந்த மாதிரி சமத்தை இது பண்ணிக்க, நீங்கள் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்படி அவர் கூட செமையாக சண்டை போட்டுட்ருக்க, அவரும் அவனை பிடுங்கிறதுக்கு வருவார். அப்போ நீங்கள்
முடியல உங்களால், ஏன்னா அவர்கிட்ட போராடலாம் முடியாதுல்ல. ஸோ அப்படியே நீங்கள் அங்கிளை பார்க்க அவர் ஏதாவது பண்ணு, அவன்கிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ அவரும், நம்ஜோன் இங்கே பாருப்பா, அவளை விடு, இந்த மேலே பண்ணக்கூடாது, நீ ஆஃபீஸ் போயிட்டு வா, நான் இருக்கேன், பூஜாமா இருக்காங்க, ஒயின் இருக்கா, நாங்கள் 3 பேர் பார்த்துக்குறோம், ஓகேவா? இதுக்கு மேலேயும் சின்சிமை நீ கண்ட இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதெல்லாம் என்னால் அலோவ் பண்ண முடியாது. அவன் குழந்தை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் அவனை யாரையும் தொடர்ந்து கூட விடுறதில்ல அப்படிங்க. நீ தொடர்த்துக்கு விழானாலும் நீ கூட்டிகிட்டு போகிற பக்கம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா என்னடா பண்ணுறது? பச்சை குழந்தைடா, விளாடாத, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. பா நீங்கள் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து பிடுங்க தான் வராரு. அவரோட அப்பாவாலேயும் சமாளிக்க முடியல. பூஜாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, இங்கே பாரு, அவ்வளோதான், மேலே கை வச்சுன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருமே அதே மாதிரி தான் ஷாக்காக போலீஸான்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ஜனும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? எதுக்கு பண்ணுவ? அவன் ஏன் புள்ள, அவனை நீ தூக்கிட்டு அது என்கிட்டேருந்து பிடுங்கிட்டு ஏன்ட்டு கொடுக்க மாட்டேங்கிற? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்க. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? போய் பண்ணு, நானும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. என்னென்னு கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா? கேட்டுக்கோ. போலீஸ், இந்த வீட்டுக்கு ஒரு பேபி சிட்டர் வேணும்னு இதோ இந்த அம்மா வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இதோ இங்கே நிற்கிற இந்த ஐயா வந்துட்டு எனக்கு வேலை கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்து நீ இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு அது ஓகே தான், நான் விருப்பப்பட்டு தான் கொடுத்தேன், நான் இங்கேயே தங்கி இங்கேயே வேலை செய்கிறேன்னு சொல்லி தான் கொடுத்தேன். ஆனால் அவங்களோட பையனான இவன் இருக்கால, அதாவது நீ தாண்டா, நீ என்னை வேலை செய்ய விடாமல் இங்கேருந்து என்ன துரத்த பார்க்குற, அதுவும் இல்லாமல் என் சர்டிஃபிகேட்டை வேறு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்? 3 பேரும் சேர்ந்து ஜெயிலில் களிதா திங்கணும், கம்பி எண்ணணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நம்ஜன் அப்படியே ஷாக் ஆகிட்டு, அப்பா உங்கள் முன்னாடி அவள் எப்படி பேசுகிறா பாருங்க, இவளுக்கா நீங்கள் வேலை கொடுத்தீங்க? இப்பேற்பட்ட ஒரு பொருளுக்கா வேலை கொடுத்தீங்க? 3 பேர்த்தி கம்பி என்ன வைக்கிறேங்கிறா, கழு திங்க வைக்கிறேங்கிறா. அப்பா முதல்ல அவள் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து நீங்கள் அவளை அனுப்பி விடுங்கப்பா அப்படிங்க. ஆக்சுவலாக சர்டிஃபிகேட்டு உங்ககிட்டே இல்லை, அதை உங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஏதோ வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ ஒரு ஒரு இதுக்காக சர்டிஃபிகேட்டை பிடிங்கி வைப்பாங்களோ, அந்த மாதிரி உங்களோட அம்மா பிடிங்கி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு இதை சொல்ல, அப்போது நம்ஜனும் வந்துட்டு அவளோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அனுப்புங்கப்பா அப்படிங்க. அப்போ இவர் என்னங்கிறாருன்னா, அது எப்படிப்பா நான் கொடுக்க முடியும், நான் கொடுக்க முடியாது அப்படிங்க. பா லூஸா பண்ணி ஜெயிலுக்கு போவியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் லூஸ் இல்லை, நான்லாம் ஜெயிலுக்கு போக போகிறதில்ல, நீ தான் போவ அப்படிங்க. நான் ஏன் போவேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், நான் இந்த பொண்ணோட சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னோடய பேரை நல்லபடியாக வளரணும், அவன் ஹெல்த்தியாக வளரணும், அதுதான் ஆசை. அதுக்கு தான் இந்த பொண்ணுக்கு நான் சம்பளம் அட்வான்ஸ்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இங்கே வேலைக்கு வச்சுருக்கேன், ஓகேவா? ஆனால் நீ அவளை வேலை செய்ய விட மாட்டேங்கிற. அவள் இப்படி எல்லாத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நானும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என் பேரனோட லைஃப் எனக்கு முக்கியம், ஆனால் என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணுறான், அதனால என்னோடய பேரனுக்கு அது பச்சை குழந்தாவன், அதனால் எங்கேயாவது கூட்டி போய் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்துனா அந்த பொண்ணோட வேலையை பண்ண அவன் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்டா அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ஜனுக்கு. வா அப்படிங்கிறாரு. என்னப்பா அப்படின்னு அப்பாவும் கேட்க, அப்பா நீ அப்பா அப்படி பேசுகிற, நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்க, ஆமாடா கொடுப்பேன், எல்லாம் விளையாட்டு தர நினச்சிட்டு இருக்கிறியா, உன் இஷ்டத்துக்கு கொலை தூக்கிட்டு திரியிற எல்லா பக்கமும். அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு உன்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா? இன்ஃபெக்ஷன் ஆகிடும், பச்சை குழந்தாவன், இம்யூனிட்டி பவர் கூட இல்லை, என்ன நினச்சிருக்க நீ அப்படிங்கிறாரு. நான் அவன் நல்லபடியாக பார்த்துப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாரா. நீ என்ன வேணால் பண்ணு, ஒன்று அந்த பொண்ணை வேலை செய்ய விடு, இல்லைன்னா வா எல்லோரும் போய் ஜெயிலில் கம்பி எண்ணலாம் அப்படின்னு கூப்பிட அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களோடய முறைச்சி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன முறைக்கிற, கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? ஆளாளுக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ வேலைக்கு வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் சிரிப்பாக இருக்குது. நம்ம ஜூனாக்கு ஏற்ற பிள்ளை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ஜூனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நீ பாரு, சரி நான் கோவப்படலை, பொறுமையாக கேட்குறேன், அவன் என் குழந்தை தானே, என்னால் பார்த்துக்க முடியும், நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் பத்திரமா அவனை பார்த்துப்பேன், நான் வேலைக்கே போகலை, இனிமேல் ஆஃபீஸே போகலை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என் குழந்தை கொடுத்துட்டேன் கிட்ட அப்படிங்கிறாரு. அப்போது நம்ஜுண்ட அப்பா, ஆஃபீஸே போகாமல் எப்படி சோத்துக்கு பிச்சை எடுக்க போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குற.
நான் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவார். வீட்டிலேருந்து நீ வேலை பார்ப்ப, அங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களான்னு யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் மேனேஜர் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. டே, அவனும் வேலை பார்க்குறானான்னு தெரியும்லடா, என்ன விளையாடிட்டு இருக்கிறியா? இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதோட ஒரு பிரான்ச் தான் இது, ஆனால் இது ஹெட் பிரான்ச், மெயின் பிரான்ச் இது. லூஸு மாதிரி பண்ணாத, நீ கிளம்பு, ஆஃபீஸ் கிளம்பு, உன்னை யாரும் இங்கே இருக்க சொல்லி அழுகலை, ஆஃபீஸ் கிளம்பு அப்படிங்க. என் குழந்தை கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்க. நீங்கள் அங்கிள் ஃபோனை கொடுங்க அங்கிள், நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் 100ன்னு போட்டு டயல் பண்ணி அப்படியே வந்துட்டு டயல் பண்ணுறதுக்கு அப்படியே பட்டன் அமுக்க, சரி ஓகே குழந்தைய பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன், கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. கிளம்புறேன், இருடி உனக்கு இருக்குது, நீயே இந்த வீட்டை விட்டு ஓட தான் போகிற, அந்த அளவுக்கு நான் உன்னை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் போக வரைக்கும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது, யாருமே வாயே பேசலை. அவருக்கு போகவே மனசில் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் இருடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி பல்ல கடிச்சிட்டு போகிறாரு. ஸோ அவரோட காரை அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே வெளில கேட்டை தாண்டி போனதுமே, அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே இருந்த இந்த இடத்துல கீழே உட்காந்துக்கிறீங்க. ஸோ நம்மளோட அப்பா அப்படி கீழே லேண்ட்லேயே உட்காந்துக்குவார், தரையிலே உட்காந்துப்பார். ஆண்டி அந்த பக்கம் அதே மாதிரி தான், நீங்களும் அந்த பக்கம் இப்படி சிம் வச்சு அப்படி உட்காந்துட்டு, அங்கிள் என்ன அங்கிள் இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாத்தியாம்மா, ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு நீ 1 வாரம் ஆகும் அவன் அந்த குழந்தைகிட்ட, அதாவது அவன்கிட்ட தான் அந்த குழந்தைய வாங்கிறதுக்குன்னு நினச்சேன், 1 மணி நேரம் கூட ஆகலை. செமையாக பேசுகிற நீ தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்ட ஆள். பூஜாம்மா எப்படி பிடிச்சிங்க பாப்பாவை அப்படிங்க. சாராவோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப வாயாடி தான், ஆனால் அந்த வாயினால தான் இவ இப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்க, ஐயோ அங்கிள் எப்படி அங்கிள் இவரை சமாளிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கவும், என்னம்மா பண்ணுறது, பிள்ளையா போயிட்டானே, வேறு வழி இல்லை, சரி ஓகே கொஞ்ச நேரம் என் பேரனை என் கையில் கொடு, அவன் கொடுக்கவே மாட்டான் அப்படிங்கவும், நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சின்சிம்மை தாத்தாட்ட போறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி கை காலெல்லாம் அசைச்சிக்கிட்டு சிரிக்கிறான், பொக்க வாய்ப்பட்டு சிரிக்கிறான், அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, இந்தா தாத்தா கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கிட்ட கொடுக்க, அவரும் வட 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 உங்கள் அப்பங்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்குள்ளே நாங்கள் ஒரு போராட்டமே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவர் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிம் வாங்கி அப்படி கொஞ்சிட்ருக்க, நீங்கள் அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. அவ்வளோ ஆசையாக அவர் கொஞ்சிட்ருக்க, சிம்மும் அப்படியே ஒரு மாதிரி அவர்கிட்ட சமத்தாக இருக்கிறான். உங்களுக்கு அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப சமத்தாக இருக்கிறான். சோ அழகு குழந்தைவா, இந்த குழந்தைய பார்த்துக்க யாரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க. பூஜா அம்மாவா அப்படியே ஆசையா, இன்றைக்கி தான் சார் நல்லா அந்த குழந்தைய கொஞ்சிட்டே இருக்கார், இந்த நம்சுன் தம்பி பெற்ற அப்பா கிட்ட கூட குழந்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்படி நான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களாம் இன்னும் சாப்பிடல, ஸோ எல்லோரும் போய்ட்டு அப்படியே சாப்பிட உட்கார, அப்போது குழந்தை இருக்கான்ல அவனே தூக்கி அப்படியே வந்துட்டு பக்கத்தில் நீங்கள் உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பிடுவீங்க. அப்போது சிம் தூங்கி விழுவானா, அப்போது பூஜாவை பார்த்துட்டு, வைன்மா கொண்டா அவனை தூங்க வச்சுட்டு வரேன் அப்படிங்க. வேணாண்டி பரவாயில்ல அப்படிம்பீங்க. அட தூங்கி விழுறான் பாரு அப்படிங்க. அப்படியா சரி இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவேன். அவங்க கொண்டு போய்ட்டு அவனை அப்படியே அங்கே ஹாலில் வந்துட்டு ஒரு தொட்டில் மாதிரி கட்டி, இப்போ தான் ஹாலில் ஒரு தொட்டில் கட்டுறாங்க, அவனை அதுக்குள்ளே படுக்க வச்சுட்டு இப்போ வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து 3 பேர் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போது நம்ஜனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு, வைன்மா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படிங்க. சரி ஓகே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அங்கிள், பத்திரம் டாட்டா அப்படிம்பீங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டே டாட்டா அப்படிம்பாரு. ஸோ இப்போது அவர் போனதுக்கப்புறமா நீங்கள், ஆண்டி அவனும் தூங்கிட்டு இருக்கிறான், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, 2 பேர் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாலியாக டிவி பார்த்துட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி செம்ம டயர்டாகிருக்கும், அப்படி தூங்கிடுவாங்க, ஏன்னா அவங்க ஏர்லி மார்னிங் நேரமே எழுந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அப்படியே சோஃபாக்கிட்டே அப்படி படுத்து தூங்கிட, நீங்கள் அச்சோ ஆண்டி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல், சோஃபாலே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சிம் நெண்டிகிட்டே இருக்கான். எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட அப்படியே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவனை போய் தூக்குறீங்க தொட்டிலேருந்து குழந்தைய எடுக்கவே தெரியல. ஸோ இருந்தாலும் அப்படியே தத்துக்கு எடுத்துடுறீங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமா நேராக
இங்கே வேணாம், வாடா நம்ம ரூமுக்கு போகலாம், சிம் சிம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவனை கொண்டு போயிட்டு உங்களோட ரூமில் அப்படியே உங்கள் கட்டில் இருக்கல, ஸோ அப்படியே கட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே விளையாட்டு காட்டிகிட்டு இருக்க, எவ்வளோ சமத்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்கலான்னு போவீங்க. ஸோ இவ்வளோ நேரம் சமத்தாக இருந்த பையன் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம், ஓகேவா, ஒரு 7-8 மாதம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நாள் சும்மா சமத்தாக இருந்த பையன் பலான்னு ஓங்கி கணத்துலேயே விட்டுறான். நீங்கள் என்ன இப்போ நான் அடித்தானா அப்படின்னு சொல்லிட்டு சிம் சிம் என்ன அடிச்சியோ அப்படின்னு கேட்குறா. பக்கவாய் போட்டு சிரிக்கிறான். என்னவன் சிரிக்கிறான், தெரியாமல் பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்க தவக்கட்டின்னு உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அவ்வளோதான், அவனுக்கு அந்த முடியெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரியல, அப்படியே 2 கையிலும் முடி போட்டு இழுக்க அப்படியே விட்றா விட்றா விட்றான்னு கத்துவீங்க. ஆனால் அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனுக்கு அது ஃபன்னாக இருக்கும் போல். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே நம்ஜுன் குழந்தை கொடுத்ததே இல்லையா. அது வந்துட்டு என்னாருமே அவன் நம்ஜுன்கிட்டே இருப்பானா. ஸோ அவருக்கு முடியெல்லாம் வளர்த்தியா இல்லைல்ல, அதனால அவனுக்கு அந்த மாதிரியெல்லாம் தோணி இருக்காது. பட் உங்களுக்கு முடியெல்லாம் இருக்குமோ அவனுக்கு அதை பார்த்து எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே காதில் போட்டிருக்க தோடு பிடிச்சி இழுக்கிறான், கழுத்தில் இருக்க சாயினை பிடிச்சி இழுக்கிறான், முடியை விடவே மாட்டேங்கிறான். நீங்கள் அப்படியே பெட்டில் அப்படியே கிடக்குறீங்க, அவன் அப்படியே உங்களை இழுத்து அவன் கால் கடியில் போட்டுட்டு முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஐயோ விடு விடு விடுன்னு கத்திட்டு இருக்க. ஸோ இப்படி தான் ஒரு வழியா அவன் லைட்டாக கையை அசைக்கிற நேரம் நீங்கள் அப்படியே தலையை எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் அப்படியே செம்ம கோவத்தோட குள்ள மாத்து அப்படிங்கிற மாதிரி அவனை திட்ட, அவன் அப்படியே ஒரு மாதிரி பக்கவாய் போட்டு சிரிக்கிறானா. ஸோ உங்களுக்கு திட்டவும் மனசு வர மாட்டேங்குது குழந்தைய. நான் திட்டினா ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுக்கும் அவன் சிரிக்கிறான். குழந்தை என்ன பதில் சொல்ல, அது சிரிக்குது அழகா. உங்களுக்கு அவன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது, ஆனால் அவன் டார்ச்சர் பண்ணுறதா ஒரு மாதிரி கடுப்பாகுது. சரி ஓகே இரு, ஆமாம் நீ குழந்தை தானே, உனக்கு பவுடர் போட்டெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்து குழந்தைக்கு பவுடர் போட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்களும் வயன் அதெல்லாம் எங்கே, அதெல்லாம் நம்ம கையிலே கொடுக்க மாட்டாங்க, அதாவது குழந்தைவே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளெல்லாம் எதுவுமே வாங்கலப்பா, நம்ஜுன் தம்பிக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கவும், எது ஒரு பவுடர் போட்டு கூட அடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக அங்கிள் வயன் இந்தா நீ கேட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அட நான் கேட்காதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க அப்படிங்க. தெரியும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் அவனுக்கு அழகாக பவுடர்லாம் அடித்து போட்டெல்லாம் வச்சு குடுமையெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கலாம், அதுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் போயிருப்பார் போல், எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இங்கே பார்த்தியா உனக்காக தாத்தா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, உனக்கு நான் இதெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடி அப்படியே அந்த பவுடரெல்லாம் அந்த டப்பாவில் கொட்டி அதை எடுத்து அவனுக்கு அடிக்கலான்னு போகும்போது அவன் கை தான் குழந்தைங்க கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமே, டவக்குன்னு பிடிச்சிருவான்ல, அந்த மாதிரி தான் டவக்குன்னு அந்த பவுடர் டப்பா அப்படியே பிடிங்கிறான். அவன் கையிலேருந்து உங்களால் பிடுங்கவே முடியல. ரொம்ப எங்கேருந்து அந்த குட்டி கைக்கு அத்தனை ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல, உங்களால் பிடுங்கவே முடியல. விட்றா விட்றா அப்படிங்கிறீங்க, அவன் விடுறது. ஸோ 2 பேர் வீழ்த்துட்டே இருக்க, நீங்கள் ஒரு மாதிரி விட்றான்னு டக்குன்னு இழுப்பீங்களா கொஞ்சம் டைட்டாக கிரிப்பு கொடுத்து, அவன் விட்டுறான். ஸோ மொத்த பவுடரும் உங்கள் மூஞ்சில் தலையிலலாம் கொட்டிடுது, வாய்க்குள்ளெல்லாம் கொட்டிடும். நீங்கள் அப்படின்னு ஊதும்போது வாய்க்குள்ளேருந்து ஒரே புகையாக வருது. அவனுக்கு அதை பார்த்தா ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கும் போல், கைத்தட்டி சிரிக்கிறான். அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம டயர்டாயிடுச்சு. ரொம்ப சமத்து பையன்னு சொன்னாங்க, என்னவா இவ்வளோ சேட்டை பண்ணுறான், அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கட்டிலே படுத்து அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் தூங்கிடுவீங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு உங்களுக்கு அவன் பண்ணுற டார்ச்சரில். இப்போ அவன் தூங்கலைல்ல, ஸோ நீங்கள் தான் தூங்குறீங்க. குழந்தை அப்படியே தான் அந்த கட்டில் மேலே இருக்க. அவன் தாத்தா வாங்கி கொடுத்த எல்லா திங்ஸுமே நீங்கள் கட்டில் மேலே தான் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ அவன் அதை எல்லாத்தையும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்றான். ஸோ இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. அவன் கையில் வந்துட்டு இந்த கண்மை பொட்டு இருக்குல்ல, அது அப்படியே கிடைக்க, அது எப்படி திறந்தானோ தெரியல, எப்படியோ திறந்துட்டான். ஸோ திறந்துட்டு அந்த மை பொட்டு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் மேலெல்லாம் அப்படி அப்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மேலே அப்போ இருந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா, ஸோ திரும்ப அந்த பவுடரெல்லாம் எடுத்து அப்படியே உங்கள் மேலே கொட்டி, அதுக்கப்புறம் அந்த கண்ணு மையெல்லாம் அப்படியே எடுத்து உங்கள் மூஞ்சிலெல்லாம் எப்படியோ போட்டு கீறி விட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு கை காலுன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக
அவங்க 2 பேர் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பவுடரு கண்ணு மையும் தான் இருக்குது. ஸோ அவன் ஒரே நாளில் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு போல், விளையாடு நல்லா விளையாடிட்டு இப்போ தான் இன்றைக்கி தான் அந்த பையனே நிம்மதியாக விளையாடுது. ஸோ எப்போ பார்த்தாலும் கொண்டு போய்ட்டு ஆஃபீஸில் உட்கார வச்சுறது, சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, கொண்டு போய் விட்டுட்டு ரூமில் உட்கார வச்சு, அதாவது அந்த மீட்டிங் ரூமில் உட்கார வச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாரா. அவன் ரொம்ப சமத்தாக இருந்திருப்பான். பட் இன்றைக்கி இப்படி வீட்டில் வெட்டவும் நல்லா விளையாடுறதுக்கு அவனுக்கு ஜாலியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கான். இப்போ நல்லா விளையாடி டயர்டாகி போயிட்டு அவனும் அழகாக அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே நெஞ்சோடு வந்து குழந்தைங்க ஹக் பண்ணிக்கொள்ள அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த சீன் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நம்ஜுனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவள் எப்படி அப்படி பிளாக்மெயில் பண்ணுறா, இந்த அப்பாவும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, நான் போய் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பலான்னு பார்த்தா சார் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ கடவுளே என்ன முடியும் அப்படின்னு கேட்க, சார் மீட்டிங் மேலே மீட்டிங் அடுத்தடுத்து மீட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் ஸ்கெடியூல் பிஸி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படி என் குழந்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி தான் இவருக்கு இங்கே நாளே போகாமல் ஒரு மாதிரி போயிட்டுருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா அம்மா மதியம் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ சார் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருவார். வயனும் பையனும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேரும் உள்ள ரூம்குள்ளே போனீங்க, வெளியவே வரலை அப்படின்னு சொல்லவும், என்னென்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா கட்டில் சுற்றி ஃபுல்லாக பவுடரு. அப்போது என்னடா அது, எல்லா பவுடரும் இங்கே இப்படி கொட்டி கிடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பவுடர் டப்பா கீழே கிடக்கும், தூக்கி வீசியிருப்பான். எடுத்து பார்க்குறாரு, அதில் ஒரு பொட்டு பவுடர் இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி கிட்ட வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. ஏன்னா கட்டில் ஃபுல்லாக பவுடர் கொட்டி கிடக்குது, உங்களோட தலை மூஞ்சி உடம்பு ஃபுல்லாக பவுடர் கொட்டி கிடக்குது. செம்சிமுக்கும் அப்படி தான், அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறான். நீங்களும் அவனை அப்படியே பிடிச்சி தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் 2 பேர்த்தோட பாடி ஃபுல்லாக பவுடரு அண்ட் அந்த கண்ணுமே அங்கங்கே அப்பி வச்சுக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போது நம்மளோட அப்பா வந்துட்டு ஃபோன் எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவார். அப்போது பூஜாமா வந்துட்டு, அச்சோ என்ன இதெல்லாம் இப்படி கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ண, அது இல்லாமல் 2 பேர்த்து மேலேயும் இதாக இருக்குல்ல, அச்சோ ஒரே கண்ணுமையாக அப்பி வச்சிருக்கானே உடம்பு ஃபுல்லான்னு சொல்லிட்டு அவனை தூக்க போக அவரோட அப்பா வந்துட்டு, பூஜாமா வேணாம் அப்படின்னு சொல்லுவார். என்னாச்சு சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அவன் இன்றைக்கி நல்லா விளையாடி இருக்கான், இன்றைக்கி தான் அவன் விளையாடி இருக்கான், அதனால் தூங்கட்டும் அதுன்னு தூங்கிட்டு இருக்காங்க. வயனு ஒரு வழி பண்ணிட்டான். சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்லாம், அவங்க எஞ்சி வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்க. ஐயோ சார், இந்த பிள்ளை பசி தாங்காது, தூங்கி எஞ்சி வந்து ஏன் என்னை எழுப்பலன்னு கேட்கும், எழுப்புங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாங்க. நீங்களும் எந்திரிச்சு, என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. டைம் ஆயிடுச்சா, அதை வரேன்ட்டு டக்குன்னு எந்திரிப்பீங்க. அப்போ சிம் தூங்கிட்டு இருக்கானா, இவன் வேறு தூங்குறானே அப்படின்னு சொல்லவும், அவன் சமத்தான் தூங்கிட்டு இருக்கான், அவன் தூங்கட்டும், நீ வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. சரின்னு நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல, 2 சரியான திருட்டு கலவானிங்களாக இருக்கும் போல். உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்கள் இப்படி பவுடரெல்லாம் கொட்டி கிடக்குது, மூஞ்செல்லாம் ஃபுல்லாக கண்மை அப்படி கிடக்குதுலாம் சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சிரிப்பு அடக்க முடியாமல் நீங்களும் போய் டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டி செம்மையாக இருக்குது, ஆனால் என்ன வெறும் பருப்பு குழம்பா போச்சு, பேசாமல் இது கறி குழம்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களோட ரியாக்ஷன் அப்புறம் நீங்கள் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் உங்களோட கோலம் மொத்தத்தையும் பார்த்தா செம்ம சிரிப்பாக்கு 2 பேர்த்துக்கும். அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் வந்துட்டு, வைன் சாப்பிடாது இரு, அப்போ நான் ஆர்டர் போட்டுறேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்க. பூஜாமாவுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்போது நான் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டா, இதை யார் சாப்பிட்றதா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டிருப்பாங்க. அங்கிள் அப்படி கப்புச்சுப்புன்னு ஆயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது பூஜாமா சொன்னால் அங்கிள் கப்புச்சுப்புன்னு ஆகுறாரு, எல்லாத்தையும் பூஜாமா கேட்டு தான் பண்ணுறாரு, என்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குறுக்கு புத்தி இந்த மாதிரி வேலை செய்யுது. ஸோ இப்படியே நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கிள் வந்துட்டு வெளியே போய் கார்டன் ஏரியாவில் உட்காந்துருப்பாரு. அப்போ நீங்கள் அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு வெளியே போகிறீங்க. அப்போ அப்படியே பூஜாமா கூப்பிட்டு, ஆண்டி சிம் எழுந்துட்டானா கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்களும் அப்படி வெளியே வரீங்க. அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அவருக்கு உங்களை பார்த்தாலே சிரிப்பாக வருது. சிரிப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அயன் நீ குட்டி பாப்பா அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாரா. ஆமாம் நான் அழகு தான் அப்படிவீங்க. அவர் எப்படி உங்களை கலாய்ச்சி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. சரி ஓகே அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கேட்க,
என்ன அப்படிங்கிறாரு. 2 பேரும் அப்படி ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசிப்பீங்க. என்ன அப்படிங்கிறாரு. அது ஒரு டாப் சீக்ரெட்டு, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உண்மையாக தான் சொல்லணும் அப்படிங்க. டாப் சீக்ரெட்டா? அப்படி என்ன சீக்ரெட் கேட்க போகிற, எதை பற்றி அப்படின்னு சொல்ல, உங்களை பற்றி தான் அப்படிமீங்க. என்னை பற்றியா அப்படிங்கிறாரு. உங்களை பற்றி தான், கேட்குட்டா அப்படின்னு சொல்லுவோம். என்னை பற்றி அப்படின்னு கேட்க போகிறா. சரி நீ கேளு பார்ப்போம் அப்படிம்பாரு. நீங்கள் அது உங்களுக்கு பூஜா ஆண்டியை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு பக்குன்னு ஆயிடுது. ஹே என்ன நீ போசுக்கு இப்படி கேட்குற, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்க. நாளை பொய் சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத வயன், அதெல்லாம் கிடையாது, தப்பாக பேசக்கூடாது, தப்பு. இத்தனை வருஷம் அவங்க எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரிய வேண்டியது அது கிடையாது. உங்களுக்கு பூஜா ஆண்டியை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, ஏய் வயன் லூஸ் மாதிரி பேசக்கூடாது, தப்பு இதெல்லாம் அப்படிங்கிறாரு. அங்கிள் இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க உங்ககிட்ட எவ்வளோ உரிமையாக உங்களை ஷவுட் பண்ணுறாங்க, நீங்களும் கப்பு சுப்புன்னு அடங்கிடுறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எது பண்ணாலும் அவங்கள கேட்டு தான் பண்ணுறீங்க. அப்புறம் முக்கியமாக அவங்க ஒவ்வொரு டைம் சமைக்கும் போதும் உங்களுக்காக பார்த்து சமைக்கிறாங்க அப்படிங்க. இதெல்லாம் ஒரு பாசத்தில் பண்ணுறது நீ நினைக்கிற மாதிரி தப்பா இல்லை அப்படிங்க. இல்லை அங்கிள், இது வேறு மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது, உங்களால் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் எனக்கு புரியுது. அவங்களுக்கு உங்களை பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அங்கிள் ஐயன் அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், உன் ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க தப்பாக பேசாத அப்படின்னு சொல்ல, அச்சோ அங்கிள் உங்களுக்கு உண்மையே தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையா, என்ன உண்மை அப்படிங்கிறாரு. இல்லை இத்தனை வருஷமாக ஆண்டி உங்ககிட்ட எதுவுமே உண்மை சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன என் சொல்கிற, என்ன உண்மை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னல சாரா, இதுக்கு மேலே என்ன, எல்லாமே தெரியுமே அப்படிங்கிறாரு. ஐயோ அங்கிள் அதெல்லாம் கிடையாது, அது அவங்களோட ஒரிஜினல் ஃபேமிலி கிடையாது, அப்படி இருந்திருந்தா அவங்க ஏன் இங்கே வந்து தங்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி கேட்டு தான் வேலைக்கு எடுத்தோம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ரீசன் இல்லை, பூஜா ஆண்டிக்கு யாருமே கிடையாது அங்கிள், அவங்க ஒரு பையனை லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை நம்பி அவங்க ஊரை விட்டு ஓடி வந்தாங்க. ஆனால் அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாராவோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு சாராவோட அப்பாவை தெரியும் தானே அப்படிங்க. தெரியுமே, அவர் தான் கூப்பிட்டு வந்து வேலைக்கு சேர்த்தாரு அப்படின்னு சொல்லவும், அதுதான் தப்பு. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, நீங்கள் அதை பார்த்து தான் அவர் தான் ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு இவங்களோட ஒரிஜினல் பொண்ணுன்னு நினச்சிட்டிங்க. சாரா இவங்களோட பொண்ணு கிடையாது, சொல்லப்போனால் இவங்களுக்கு கல்யாணமும் ஆகலை அப்படிங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு அங்கிள் இப்படி வாய் பொழுது கேட்க, ஆமாம் அங்கிள், பூஜா ஆண்டிக்கு கல்யாணம்லாம் ஆகலை, அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட அப்பா, அதாவது சாராவோட அப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து வேலைக்கு விட்டாங்க, அதனால் அவங்க இங்கேயே தங்கிட்டு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கிளும் இல்லை வயன், வேறு அவங்க பொண்ணை பார்க்குறன்ட்டு போவாங்கல்ல அப்படிங்க. அங்கிள் அவளை அவங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க, ஏன்னா அவளுக்கு அம்மா கிடையாது. எப்படின்னா இப்போ நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக உங்கள் பிள்ளைய வளர்த்த மாதிரி தான் சாராவோட அப்பாவும் அவளை வளர்க்குறாங்க அப்படிங்க. இல்லைம்மா, அவளுக்கு படிப்பு செலவு எல்லாமே பூஜா பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஏன்னா இவங்க கஷ்டப்படும் போது ரோட்டில் யாருமே இல்லாமல் தனியாக நிற்கும்போது அவர் தான் ஹெல்ப் பண்ணார், அதனால தான் அவளை இவங்க பொண்ணு மாதிரியே நினச்சி, ஏன்னா இவங்களுக்கும் யாரும் இல்லைல்ல, இவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் அவ்வளோ காசையும் அவங்க சாராவுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா சாராவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பளம்லாம் கிடையாது, அவர் சொல்லப்போனால் ரிட்டையரும் ஆகிட்டார். உங்களுக்கு இது எதுவுமே தெரியாதா மக்கு அங்கிள் நீங்கள் அப்படிங்க. வயன் நீ சும்மா விளாட்டுக்கு சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, அட உங்கள் மேலே சத்தியமா, எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அங்கிள், சாரா அவங்க பொண்ணு சொந்த பொண்ணு கிடையாது, அவள் எப்பவுமே பூஜா அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவா, இவங்க வாரவருக்கா அவளை போய் பார்த்துக்கிட்டு வருவாங்க. நான் அவளோட ஃப்ரெண்டு அங்கிள், எனக்கு தெரியாதா அப்படிங்க. சாராக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா, தெரியும் அங்கிள், அவள் தான் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறீங்க. அப்படின்னா இத்தனை வருஷம் தனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக
மொத்தமாக அந்த ஃபேமிலியவே இப்போ இவங்க தான் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அதாவது அங்கிள் கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், அன்னைக்கு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு சிட்டிக்குள்ளே இடம் தெரியாமல் நிற்கும்போது, பொண்ணுங்க கிடைச்சா என்னென்னமோ பண்ணுற இந்த காலத்தில் கூட அவங்கக்கிட்ட கண்ணியமாக கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு விட்டுட்டு போனாங்கல்ல, அதுக்காக தான் அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. சொல்லப்போனால் சாராவோட ஃபேமிலியே இவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது நம்ஜுன் அப்பாவுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லப்போனால் நம்ஜுனே ரொம்ப நல்லா வளர்த்துருந்துருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல இன்னும், அதாவது ஆல்ரெடி நல்ல எண்ணம் தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களுக்கு அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது பூஜா அம்மா மேலே. அப்போ தான் நீங்கள், அதனால தான் கேட்டேன், அவங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு லவ் வந்திருக்கலாம். மேபி அவங்க நீங்கள் ஓனர் அப்படிங்கிறனால மறைச்சிருக்கலாம். அப்படிங்க ஓனராக இருந்தால் என்ன, லவ் வந்து சொல்லணுமில்ல அப்படிங்கிறாரு. அப்படின்னா அங்கிளுக்கு லவ் இருக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படிம்பாரா. பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க, அயன் நீ சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான். அவங்க சொன்னால் நான் கேட்டுக்கிறேன், எல்லாமே அவங்கள கன்சிடர் பண்ணுறேன். எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது தான். பட் லவ்வுங்கிறது இது வரைக்கும் வரலை அப்படிங்க. இல்லை அங்கிள், உங்களுக்குள்ளே அது இருக்குது. உங்களுக்கு அது ஏன் தடுக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்ச ஒரு விஷயந்தான். நீங்கள் அவங்க மேலே லவ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்க. என்ன சொல்கிற, நான் போய் சொல்லணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், நீங்கள் தானே பையன், அவங்க பொண்ணு, நீங்கள் தான் போய் சொல்லணும் அப்படிங்க. என்னடா இது பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவார். யாரும் இப்போ தான் லவ் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ பயமாக இருக்குது லவ் சொல்லுன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. அது அது சரி ஒத்துக்கிறேன், எனக்கு பூஜா அம்மாவை பிடிச்சிருந்துச்சு தான். ஆனால் நீ சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். ஸோ அதனால் நான் அதை காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவார். நீங்கள் லூஸ் அங்கிள், நீங்கள் எதுவுமே முழுசாக விசாரிக்கலை, என்னை பற்றியாவது முழுசாக தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, நீ தான் மொத்த கதையை சொல்லிட்டே, முதல் பார்த்த உடனே சொல்லிட்டியே. ஆனால் பூஜா அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. பாரா, இவ்வளோ நேரம் பூஜாம்மா, இப்போ பூஜாவா ஆஹா அப்படிம்பீங்க. அவருக்கு ஒரு வெக்கம் வந்துடுது. ஸோ அங்கிள் ரூட்டு கிளியர் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எல்லாம் உன்னால தான் கள்ளி அப்படிம்பாரு. சரி ஓகே, நான் போகிறேன், சிம் தனியாக தூங்கிட்டுருப்பான், நீங்கள் வேணா போய் பூஜாம்மா கிட்ட ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அங்கிளுக்கு ஒரு மாதிரி திரும்ப 20 வயசுக்கு ரிட்டன் ஆன மாதிரி அப்படியே செம்மையாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சும்மா 10 தடவை பார்க்குறாரு. முடியே இல்லைனாலும் அந்த தலையை சீவிக்கிட்டு இருக்க, நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. செம்மையாக உங்களுக்கு ஃபன்னாக இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம நம்ஜுனால் அந்த நாளை ஓட்டவே முடியல. அவருக்கு எந்நேரமே சிம்சிமை கைக்குள்ளேயே வச்சு பழகிட்டாரா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. மீட்டிங்காவது கேட்டிங்காவது பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங்கே சீக்கிரமாக கிளம்பி வந்துடுறாரு. ஈவினிங் மீன்ஸ் ஒரு 4 o'clock இந்த டைம்லேயே வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தா டோர் வந்துட்டு லாக் ஆகிருக்கா. ஸோ டோர் பெல் அடிச்சிட்ருக்க, உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா யாருமே வரலை. நீங்கள் உங்கள் ரூமில் இருப்பீங்க சிம்சிமை வச்சுக்கிட்டு. ஸோ அவன் வந்துட்டு தூங்கிட்டுருக்கானா, அவனை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. சுட்டி பையன் எப்படி பாரு, அவன் மேலே எவ்வளோ பவுடர் கொட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பூசிட்டு படுத்துருக்கான். தாத்தான்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ஒரே நாளாக காலி பண்ணிட்டான். இப்படி பண்ணானா தாத்தா மொத்த சொத்தையும் விற்க வேண்டியதானே. அவன் கூட அப்படி தூங்குறவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மூக்கு பிடிச்சி நோண்டிக்கிட்டு அப்படி கணத்து பிடிச்சி கிள்ளிட்டு கடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்க. பெல் அடிச்சுட்டே இருக்கு, டோர் பெல்லு. யாரும் திறக்கல. என்னது ஒருத்தரும் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. இன்னும் எந்த கோலத்தில் இருந்தீங்களோ அதே கோலத்தில் தான் இருக்கிறீங்க. ஸோ மூஞ்செல்லாம் அங்கங்கே காமெடியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கண்மையெல்லாம் போட்டு பவுடர்லாம் அப்பிட்டு தலைமுடியெல்லாம் பவுடர் அப்பி கிடக்குது, அது உங்களுக்கு தெரியல. ஸோ என்னது டோர் பெல் அடிக்குது, ஒருத்தருமே காணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கிள் அந்த பக்கம் போன குட்டியார் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுவீங்க. அவர் விருக்குன்னு பயந்து கையில் இருந்த ஃப்ளவரெல்லாம் கீழே போட்டுடுறாரு. அங்கிள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்க, வயன் நான் பயந்து போயிட்டேன், என்ன வேலை பண்ண நீ அப்படிங்க. நான் பண்ண வேலை இருக்கட்டும், அங்கிள் என்ன வேலை பண்ண போகிறீங்க, எதுக்கு இதெல்லாம்? ஆமாம் என்ன கொஞ்சம் பவுடரெல்லாம் தூக்கலாக இருக்குது அப்படிங்க. என்கிட்ட பர்ஃப்யூம் வாஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவரும் நான் போயிட்டு பூஜா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளையா அப்படிங்கிறீங்க. என்ன அதுக்குள்ளையா? ஆல்ரெடி எங்கள் 2 பேத்துக்கு வயசு ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே எத்தனை நாளைக்கு லேட் பண்ணுறது, அதுக்கு தான்
உடனே கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாரு. அங்கிள் ஆல் த பெஸ்ட் அப்படிங்க. இந்த பக்கம் டோர் பெல் அடிச்சிட்டே இருக்குது. அவருக்கு கடுப்பாகுது நம்ஜனுக்கு. பெல் அடிச்சிட்டே இருக்காரு. யோ என்ன அங்கிள், யார் அங்கிள் இப்படி வந்து இந்நேரத்தில் கதவை தட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்க. எனக்கு என்ன தெரியும், நீ போய் பாரு, நான் போயிட்டு பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படிம்பாரு. அங்கிள் பார்த்து ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணை அடிச்சுட்டு போக, நீங்களும் அப்படின்ட்டு கண்ணை அடிச்சுட்டு, ஆமாம் யார் அது வந்து நசன் நேரத்தில் கதவு பில் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் வந்து கதவு திறந்து, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களை பார்த்து திரும்ப அவர் கற்றுன்னு கத்துறாரு பயந்து. ஏன்னா நீங்கள் இருக்க கோலம் அப்படி ஒரு மாதிரி அவர் பயந்து கையில் இருக்கிற பேகெல்லாம் கீழே போட்டுருவார். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. யோ நான் யார் நீ, நானும் பார்க்குறேன், எவ்வளோ பார்த்தாலும் என்னை பார்த்து பேன்னு கத்திட்டே இருக்கிற, என்னை பார்த்து பேய் மாதிரி இருக்குதா பிசாசு மாதிரி இருக்குதா? என்ன நினச்சிக்கோ மனசில், நான் எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா, எத்தனை பேர் என் பின்னாடி வருவாங்க தெரியுமா அப்படிங்க. அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே பேன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு நம்ஜுனும். அப்படிங்க என்ன முடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வேர்டாக அப்படி நடந்து போக அவரோட பேக்வேர்டில் நடந்து போயிட்டுருப்பாரு. நீங்கள் என்ன ஏதோ வாண்டோட பையனாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் உண்டுலன்னு பண்ணிடுவேன். இன்னொரு என்னை பார்த்தா பேய் கத்துற மாதிரி கத்துனன்னு வையேன், அவ்வளோதான் வாயிலே விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை மடக்கி வாயில் குத்தத்துக்கு போயிடுவீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை அப்படி பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அப்படியே உங்களை அப்படி திருப்புறாரு அந்த பக்கம். நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, யோ என்ன பண்ணுற நீ, கட்டி பிடிக்கிறியா என்ன பேக்லேருந்து ஹக் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, அப்போ மண்டையிலே ஒரு அடி வச்சுட்டு, உனக்கு இதெல்லாம் வேறு ஆசை இருக்கு அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. எங்கேயா எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போது அவர் எதுவுமே சொல்லலை. அப்படியே உங்களை வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டே கொண்டு போய் நிறுத்துறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்டு, என்னையா என்ன உன் பிரச்சனை, என்னை இதுக்கு யாரும் கூப்பிட்டு வந்திருக்கா, அதுவும் இப்படி தொட்டெல்லாம் கூப்பிட்டு வர, நான் உன் பண்ணாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவர் அப்படியே உங்கள் மூஞ்சி திருப்பி கண்ணாடி பார்க்க வைக்க அவ்வளோதான் உங்களுக்கு சம பயம் ஆகிடுது. நீங்களே வேன்னு கத்திட்டு டமுக்கு இந்த பக்கம் திரும்பி நம்ஜுனோட செஸ்ட்டில் அப்படியே மூஞ்சி வச்சு மறைச்சிக்கிறீங்க. செம்மையாக பயந்துருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே ஷாக்காக அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே மூஞ்சி வச்சு மறைச்சிட்ருக்க ஒரு 10 நிமிஷம் இப்படியே தான் அவருக்கு உங்களை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயந்த மாதிரி அவர் ஷாக்காக அவங்கள பார்த்துட்ருக்க. நீங்களும் ஏதோ வந்துட்டு உங்கள் புருஷனை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி நல்லா ஹக் பண்ணிகிட்டு இருக்க. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் 2 பேருக்கும் ரியலைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே அவர் லைட்டாக விட்டுருவீங்க. இப்போ அவரும் வந்துட்டு அது சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் ரொம்ப வாயடிப்பீங்க. அவரும் உங்களை அவ்வளோ திட்டுவார். காலைல அத்தனை சண்டை. பட் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் என்ன பேசிக்கிறதுன்னு தெரியல. நடந்த சம்பவம் அப்படி. ஸோ அவரும் சாரி அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் நானும் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கண்ணாடி பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. ஸோ என்னது இவ்வளோ கேவலமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு நின்றுப்பீங்க. நான் சிம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை அவனை நான் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன், அவனும் இந்த மாதிரி தான் இருக்கான் அப்படிங்க. அப்போ பார்க்குறாரு. ஸோ அவன் கை ஃபுல்லாகவே கண்ணுமையி அவன் பார்த்து விட்ட வேலை தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இல்லை நீ உன்னை பார்த்துக்கோ, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்டு போயிடுவார். நீங்கள் அப்படியே பாத்ரூம் போய்ட்டு கண்ணாடி பார்த்துட்டு, ஐயோ கருமம் என்னது, இந்த அங்கிள் ஆண்டியும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, இதுக்கு தான் கள்ளத்தனமாக 2 பேரும் சிரிச்சுட்டு இருந்தாங்களா, இவங்கள பேசிக்கிறேன், எனக்கு வர ஆச்சத்துக்கு ஐயோ இப்படியாமா அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸ்க்கும் அந்த பாடியெல்லாம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு அப்படியே ஃபேஸெல்லாம் போட்டு தேய்க்கிறீங்க. மூஞ்சி அப்படியே செவந்து போயிடுது. ஏன்னா அந்த கண்ணுமே போக மாட்டேங்குது. ஒரு வழியாக ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக குளிச்சே முடிச்சிடுறீங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இப்படி தான் பண்ணி வச்சுருக்கான். ஒரு வழியாக எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த பக்கம் அங்கிள் கிச்சனுக்கு வெளியே இன்னும் அப்படி நின்றுருக்காரு. அங்கிள் அப்படிவீங்க. ஐயோ இவா வேற திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கூப்பிடுவான்ட்டு, என்ன வயன் அப்படிங்கிறாரு. இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ப்ரப்போஸ் பண்ண வந்தேன் அப்படிங்க, விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே போயிடுறீங்க. எனக்கு ஐடியா கொடு அப்படிங்கிறாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஐயோ எனக்கு ஐடியா வேணும், இப்போ நான் போய் என்னன்னு சொல்கிறது, இந்த பூ நான் கொடுத்தா என்ன நினைப்பா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பலத்த யோசனையில் இருக்க. நீங்கள் மேலே போய் பார்க்குறீங்க சிம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. பார்த்தா தூங்கிட்டு இருந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு லைக் ஒரு பக்கெட்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த கண்ணு மேலாம் போட்டு கையில் தேய்க்கிறாரு. அவன் கற்றுன்னு கத்தி இருக்கிறான். அது வேறு போக மாட்டேங்குது. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு தேய்ச்சிட்ருக்கா. குழந்தை கற்று கேட்டுட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு பார்க்குறீங்க. யோ நீயா பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரே இருக்குன்னு பயந்துருப்பாரு.
நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் பயமுறுத்திட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அது அது என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஏன் குழந்தை அவ்வளோ அழுகிறான் அப்படின்னு கேட்குறீங்க. அது போகவே மாட்டேங்குது. நீ எப்படி போக வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அவன் குழந்த, அவனுக்கு அதெல்லாம் போட்டு தேய்க்க முடியாது அப்படிங்கிறாரு. அது எனக்கும் தெரியும், அவன் குழந்த, அதுக்குன்னு இப்படி கையில் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தால் அவன் அழகு தான் செய்வான், விட அவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்க. இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ சரிப்பா நீயே பண்ணுவியா, ஓகேவா, நான் சொல்கிறேன், அந்த மாதிரி அவனுக்கு குளிப்பாட்டி விடு அப்படிங்க. இத்தனை நாள் நான் தான் இவனை குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன், நீங்கள் ஒன்றும் வந்து எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாரு. யோ நான் தான் உன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இடக்கமிடக்காவே பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறது மட்டும் சரி, என்ன நான் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ லிக்விட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போடுறதெல்லாம் கொடுத்து அப்படியே வந்துட்டு அது அப்படியே லைட்டாக இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிட்டே தான் அவனுக்கு தெரியாது, அப்போ வந்துட்டு சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அவனும் அதே மாதிரி பண்ணேன், ஃபைனலாக அதெல்லாம் போயிடுது. அவனும் அப்படியே ஏதோ மசாஜ் பண்ண மாதிரி தூங்கிடுறான், தண்ணிக்குள்ளேயே தூங்கிடுறான். ஸோ இப்போது அப்படியே அவன் தூங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அவனை அப்படியே தூக்க, நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பாரு. யோ தள்ளி ஆக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவனை தூக்கிட்டு போயிட்டு துண்டெல்லாம் வச்சு அவனுக்கு அப்படியே துவட்டி விட, தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கான், அழகாக இருக்குது. ஆனால் அவங்களால வந்துட்டு துவட்ட முடியல அவனை பிடிச்சிக்கிட்டு தூங்கி விழுறதுனால. ஸோ யோ வந்து பிடியா அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது நம்ஜுனும் ஓடி வந்து அப்படியே அவனை பிடிச்சிக்க, நீங்கள் அப்படியே அவனுக்கு துவட்டி விட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அங்கிள் பூஜாமா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாதிரி கிடையாது. ஏன்னா கொண்டு போய் பூவை வச்சுட்டு வந்துடுறாரு. அவங்க இங்கே யாரை இதை கொண்டு வந்து வச்சான்னு தூக்கி குப்பையில் போட்டுடுறாங்க. அண்ட் ஏதாவது அவங்களுக்கு இந்த தேன் மிட்டாய் பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டப்பா டப்பா வாங்கிட்டு வந்து அவங்க வச்சுக்கிட்டு ஓடிடுறாரு. நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, சொன்னால் தானப்பா தெரியும். ஆனால் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, வச்சுட்டு ஓடிடுறாரு. பூஜாமா வந்து பார்த்துட்டு, நான் இங்கே கடை வைக்கிறதுக்காக கேட்டேன், யார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி வைக்கிறது, ஒரு வேளை எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. இவருக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஸோ உங்ககிட்ட ஏன் இப்படி ஃப்ளாப் ஆகுது எல்லாமே அப்படிங்க. அங்கிள் நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே, நீங்கள் ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நீங்களே போய் பேசுங்க, இதெல்லாம் பண்ண வேணாம், அவங்க இதை எதிர்பார்க்கவும் இல்லை, ஜஸ்ட் போய் பேசுங்க ஓகேவா, அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படிங்க. ஆனால் எனக்கு தான் பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவார். அங்கிள் பயந்தாலாம் வேலைக்காகாது, போங்க போயிட்டு வாயை திறந்து பேசுங்க அங்கிள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆல் தி பெஸ்ட் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னத்த சொல்கிறது, எனக்கே இப்படி பயமாக இருக்குது. நோ சொல்லிட்டா என்ன பண்ணுறது வயன் அப்படின்னு கேட்கா. அப்படி சொல்லிடுவாங்களா அவங்க, நோ சொல்லிட்டா குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன், கடத்தி கல்யாணம் பண்ணிடலாம் அங்கிள் அப்படிம்பீங்க. நிச்சயமாக தான் சொல்கிறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சத்தியமாக சொல்கிறேன், கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன், என்னை நம்புங்க அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த மாதிரி சத்தியம் பண்ணிகிட்ருக்கா. நம்ஜுன் இதெல்லாம் கேட்டிருப்பாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ரெண்டு பேர்த்துக்கு செம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. ஒயன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கா. அது வந்து நான் ஒன்றும் பண்ணலைங்க, சும்மா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா கொடுத்துட்ருக்கா அவருக்கு, யாரை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து ஆமாம், எத்தனை நாளைக்கு அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல, நம்ஜுன் அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு. நீங்கள் அப்படி கொஞ்சம் எகிரிட்டு போகிறீங்க, நானும் பார்க்குறேன், இப்படியே ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், ஒரு குழந்தைய சிங்கிள் ஃபாதராக இருந்து வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சும்மா நானும் பார்க்குறேன், ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அதுக்குன்னு கடத்திட்டு வந்து ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, வேற என்ன பண்ணுறதா, அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ஜுன் டக்குன்னு அப்படியெல்லாம் வேண்டாம் வயன், எனக்கு உன்னையே பிடிச்சிருக்கு, கடத்திட்டெல்லாம் யாரையும் வர வேணாம், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது உங்களுக்கு தலைக்கு மேலே ஷாக்கு. அப்படியே நம்ஜுனோட டாடி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் பேசுனதெல்லாம் நம்ஜுன் அப்பாவுக்காக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, அவர் ஃபுல்லாக கேட்டுட்டாரு. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவரோட அப்பாவுக்காக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, அவரும் அதான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நம்ஜுன் அப்படி தப்பாக புரிஞ்சுட்டு இதெல்லாம் நீங்கள் நம்ஜுனுக்காக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு, எனக்கு ஏன் யாரையோ கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னையே பிடிச்சிருக்கு, ஏன்னா சிம்சிமும் கூட நல்லா அட்டாச்சாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ஜுனோட ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கிள் இருக்கார்ல, அவருக்கு செம ஹாப்பி, ஆனால் ஷாக்கும் கூட. இதை கேட்டு பூஜாமாவே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் இருக்காங்க. என்னடா இது, நம்ம நம்ஜுன் தம்பி வாயிலேருந்து தான் இந்த ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு மேலே ஷாக்கு, இவன் என்ன போசக்கனை இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு.
யோ நான் சொன்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய் முடிக்கிறதுக்குள்ளே அங்கிள் இப்படி வாய் பற்றிடுறாரு. நீங்கள் அங்கிள் ஏன் இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கா. எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக நம்பிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு உனக்கு ஓகேனா நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் மேலே. அவருக்கு ஷை ஆகிடுது. இந்த பக்கம் நீங்கள் அங்கிள் கண்டிப்பாக நீங்கள் பெற்று வச்சுருக்குது சரியான லூஸு, சரியான மரமண்டை அப்படிங்க. நீ தாண்டி மரமண்டை அப்படின்னு பூஜாமா வந்து சொல்ல, ஆண்டி நான்லாம் மரமண்டை இல்லை, பார்த்தீங்களா அந்த பைத்தியக்காரன் எப்படி பேசிட்டு போகிறான்னு. கல்யாணம் ஐயோ நான் இப்போ என்ன சொல்கிறது, நான் அங்கிளுக்காக பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்க. அங்கிளுக்காகவா நீ என்ன சொன்ன? அங்கிளுக்கு யாரை கடத்தி கல்யாணம் பண்ண போகிற இந்த வயசில் அப்படிங்கிறாங்க. அங்கிள் முழிக்கிறாரு, இப்படி கோத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னீங்க ஐயோயோ சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆண்டி அது நீங்களே சொல்லுங்கள், அங்கிளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கான் அப்படிங்க. டக்குன்னு ஆண்டியோட ஃபேஸ் கொஞ்சம் சேட் ஆகிடுது. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிடுறீங்க. அப்போ ஆண்டி வந்துட்டு இந்த வயசில் யாரை பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீங்கள் வேற யார உங்களை தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படிங்கிறாங்க ஆண்டி. நீங்கள் ஆமாம் ஆண்டி உங்களை தான் அங்கிளுக்கு பிடிச்சிருக்கான். ஒரு கொஞ்ச நாளாக நீங்கள் ஒரு கடந்த 1.5 மாதமாக அங்கங்கே பூவு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, பிடிச்ச பொருள் அது இதுன்னு பார்த்துருப்பீங்களே அப்படிங்க. ஆமாம் நடு வீட்டில் யாரும் இதெல்லாம் கொண்டு வந்து குப்பையாக போட்டதுன்னு சொல்லி நான் தூக்கி எரிஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அது குப்பை இல்லை ஆண்டி, அவரோட மனசில் இருக்கிற காதல் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தது. நீங்கள் அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் தூக்கி குப்பையில் போட்டிருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள் மரமண்டை நானா நீங்களா அப்படின்னு கேட்க, அது 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 அப்படிங்கிறாங்க. என்ன இதெல்லாம் போயிட்டு எதுக்கு இந்த வயசில் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ நீங்கள் தான் ஆண்டி எனக்கு தெரியும் உங்களுக்கு அங்கிளை பிடிச்சிருக்கு, அங்கிளுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அங்கிளுக்கு உங்களோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருந்தா அப்போவே நேரம் கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். பட் நீங்கள் தெளிவாக எதையும் அங்கிள்கிட்ட சொல்லாதனால லவ் மறைச்சே வச்சுருந்துருக்காரு. பட் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை வந்துட்டு வாழுங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்க. கல்யாண வயசில் ஒருத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் உங்கள் காதை திருக, அங்கிள் நான் உங்கள் வீட்டுக்கு பேபி சிட்டராக தான் வந்திருக்கேன் அப்படிம்பீங்க. நீ பேபி சிட்டரெல்லாம் வரல, இந்த வீட்டுக்கு ஓனர் அம்மாவாக வந்திருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கிள் இருங்க அங்கிள், அவங்க பையன்தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஓனரெல்லாம் வேணாம், 30,000 ரூபா சம்பளம், 3 வேளை சோறு, கேட்டது கேட்ட மாதிரி கிடைக்கிது, ஜாலியாக விளையாடுறதுக்கு பொம்மை மாதிரி ஒரு குழந்த, வேறு என்ன வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருக்குங்கிறான், உனக்கு அவனை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். ஆனால் இது 30,000 ரூபா சம்பளம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இதாகாத அப்படின்னு அங்கிள் சொல்ல, அங்கிள் யோசிச்சு பாருங்கள் அங்கிள், அவர் எவ்வளோ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கூட எதுவும் கிடையாது, அதுவும் இல்லாமல் செட் ஆகாது அங்கிள் அப்படிங்க. அப்போ பூஜாமா தான் வந்துட்டு பைத்தியக்காரி, அந்த தம்பி சத்தியமாக இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, மனசு வந்து சொல்லியிருந்துருக்கு, அதுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, எந்த ஆங்கிளில் யோசித்தாலும் உங்களுக்கு அவருக்கு நோ சொல்லக்கு சான்ஸே கிடையாது, எந்த ஒரு ரீசனும் இல்லை, யோசிச்சுட்டே இருக்கவும். அப்போது அங்கிளும் ஆச்சு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியாமா, அதனால் வயனுக்கு நம்ஜூனை பிடிச்சிருக்கே, கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. நம்ஜூனுக்கு மேலே இவங்க இப்படி கத்திட்டு இருக்கிறதெல்லாம் காது கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சிம்சிமை பார்க்க அவன் ஒரு மாதிரி கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பான். ஃபைனலாக உனக்கு ஒரு அம்மாவாக கிடைக்க போகிறாங்க, உனக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு அம்மாவாக வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் பக்கம் போட்டு சிரிக்கிறான். ஸோ நம்ஜூனும் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அடிப்பாவீங்களா, நான் முடிவே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பு வருது, ஏன்னா உங்களுக்கு நம்ஜூனை பிடிக்கும். அப்போது அங்கிளை அப்படியே கூப்பிட்டு கேட்குறீங்க, அங்கிள் நான் அவரை மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், ஓனர்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், அப்புறம் திட்டுறேன், சண்டை போடுறேன், ஏன்னா எப்படி அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது அவரும் அதை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும், மேலே தானே இருக்கான் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜா பா நம்ம அப்படியே கார்டன் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ண போயிடுறாங்க. அடப்பாவீங்களா, அதுக்குள்ளேயா எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு சிம் வச்சுட்டு விளையாடிட்டுருப்பாரு. அப்போ நீங்கள் யோ அப்படின்னு சொல்லி கத்த அவர் விருக்குன்னு பயந்துக்குவார்.
உன்னால் மட்டும் பயமுறுத்தாமல் வரவே முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சந்தேகம் அப்படின்பாரு. அது நான் எப்போத்தாலும் கூட சண்டை போட்டிருக்கேன்ல, உன்னை மரியாதைலாம் வேறு பேசுகிறேன். நீ ஓனர் தான், ஆனாலும் எனக்கு வேணுன்னு நான் உன்கிட்ட சண்டை போடுறேன், மரியாதைலாம் பேசுகிறேன், சொல்லப்போனால் அடிக்கவெல்லாம் கூட வரேன், திட்டுறேன். இப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் அதுக்கு ரீசன் தெரியணுமா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், யாருக்கு தான் இப்படி இருந்தால் பிடிக்கும், ஆனால் நீ பிடிச்சிருக்குங்கிறியே, அதுதான் சந்தேகமாக இருக்குது. பழி வாங்க போறியா, ரிவெஞ்ச் மேரேஜ் மாதிரி எதனாவது அப்படின்னு கேட்குறீங்க. உன்னோட இந்த குட்டி மூளைக்குள்ள இவ்வளோ யோசிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என் மூளை ஒன்றும் குட்டி இல்லை அப்படிங்க. ஹேய், மூளை குட்டி தான், தமாத்துட்டு தான் இருக்கும் சரியா, அதுக்குள்ளே இவ்வளோ யோசனை வருதா என்ன அப்படின்னு கேட்கா. வரும் சொல்ல முதல்ல ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவர் அப்படியே எழுந்திரிச்சு அப்படி கிட்டே வருவார். நீங்கள் அங்கே நில்லு, ஏன் கிட்டே வர அப்படின்னு கேட்கா. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்கு தான் அப்படின்ட்டு கிட்ட வருவாரா. நீங்கள் பின்னாடி போயிட்டு அப்படியே வாலில் பின்னாடி நின்றுக்குவீங்க. அப்போது நம்ஜுன் அப்படியே கிட்ட வர, நீங்கள் யோ அங்கே நில்லு, என்ன உன் பிரச்சனை, எதுக்கு இப்போ கிட்ட வர சொல்லு, ரிவெஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கா. இது ரிவெஞ்ச் தான் அப்படிங்கிறாரு. அட பாவி, உன் கூட சண்டை போடுறங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு கேட்கா. ரிவெஞ்ச்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி அப்படிங்கிறாரு. வேறு மாதிரினா அப்படின்னு சொல்ல அவரும் அன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு நைட்டு அப்படிம்பீங்க. அதாண்டி அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் ஒரு 3 வீக் முன்னாடி அப்படிங்கிறாரு. ஐயோ என்னது இப்படி கேட்குறோம் அப்படின்ட்டு திருன்னு முழிக்கிறீங்க. சொல்லு என்ன பண்ண அப்படின்னு கேட்கா. நான் ஒன்றும் பண்ணலையே, நான் என்ன பண்ணேன், நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்க. நான் பகலா நைட்டான்னு கேட்கல, ஆனால் நீ தூங்கிட்டு இருந்தேங்கிற அப்படின்னு அவர் கேட்க. அது நான் நார்மலாக தான் தூங்கிட்டு தான் இருக்கேன், அதனால தான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. தூங்கிட்டு இருந்தியா, அப்போ தூங்கிட்டு இருந்த என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை அன்றைக்கி நடந்ததை இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவர் தூங்கிட்டு இருந்திருப்பார் சிம்சிமை வச்சுக்கிட்டு. சிம்சிமை தூக்கிட்டு போகலான்னு வந்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அப்படியே நம்ஜுனை பார்க்க ஒரு மாதிரி சப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் தூங்குறப்ப அவரோட கண்ணால் மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா. என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கிள்ளி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் கிள்ளுன்னு அடுத்த செகண்டே அவருக்கு தூக்கம் தெரிஞ்சிருக்கும், பட் அவர் கண்ணை முழிச்சிருக்க மாட்டார். ஸோ கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே கிள்ளுனாவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கு ஆல்ரெடி அவருக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குமா. ஸோ உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால தான் அன்றைக்கி தைரியமாக வந்து அப்பா முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் அப்போ நீ அன்றைக்கி தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க. அதை கிள்ளிட்டியே, தூங்கிட்டாண்ணே, நீ கீழே இருந்து எழுந்துட்டேன். ஏண்டி தூங்குறவனை கிள்ளி வச்சுட்டு யாராவது மொத்தம் கொடுப்பாங்களா, அவ்வளோ மக்காடி நீ அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அது நான் வேணும்லாம் கொடுக்கல, அது என்னையும் அறியாமல் உன் கண்ணை வேற கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சா அதனால அப்படிங்கிறீங்க. ஆஹோ, இப்போது அதே தான் ரீசன், நானும் அதுக்கு பழி வாங்க வேணாம் அப்படிங்கிறாரு. பழி வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ண. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் சிம் டக்குன்னு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். அப்போ நீங்கள் குழந்தை அழறான் அப்படின்னு சொல்ல, ஏய் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை விடாமல் கிஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்களும் இப்போ அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கா. போசண்டியே கையெடுங்க, அப்புறம் கண்ணையும் முழிங்க. கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, என் கம்பெனி அவ்வளோதான் காட்டும், கண்ணு ஓகே டே. ஸோ ஹாப்பி எண்டிங் தான், ஸ்டோரி ஆல் தான். இன்றைக்கி ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு, அண்ட் நாளைக்கு வேறு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா? முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, உங்களுக்கு இந்த வீடியோ வரும்போது 2-3 நாள் ஆயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய கனவில் ஏதோ கனவு, பேய் கனவெல்லாம் கிடையாது, நார்மலாக ஏதோ ஒரு கனவு தான். இந்த தலகாணி சொல்லி திருப்புவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு கண்ணை முழிச்சேனே தெரியல, டக்குன்னு கண்ணை முழிச்சா என் காலுக்கிட்ட அப்படியே ஒரு உருவம் நிற்குது. அவ்வளோதான், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அம்மான்னு கத்துனா என்னடி அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வாய்ஸு ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயந்து என்னடா உருவம் மட்டும்தான் எப்போ கண்ணுக்கு தெரியும், இன்றைக்கி என்ன வாய்ஸ் எல்லாம் கேட்குதுன்னு பயந்து அம்மான்னு எச்சா கத்துனா என்ன அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. நல்லா கண்ணை முழிச்சு பார்த்தா கருமாத்தி எங்கள் அம்மா. ஐயோ சாமி,
என் கால் கடையில் யூங்கி தூங்கிட்டு இருந்திருக்கான். இந்த யூங்கிக்கு தூங்கத்துக்கே இடம் இல்லாத மாதிரி எந்நேரம் வந்து அங்கேயே அது கால் நம்ம நீட்டி படுத்துட்டு போகிற அந்த சந்திலேயே தான் சார் வந்து படுப்பார். ஸோ அப்படியே படுத்துட்டு இருக்க அந்நாட்டில் எங்கள் அம்மா பாத்ரூம் எஞ்சி போனாங்களாம். பாத்ரூம் போயிட்டு வந்தால் கம்முன்னு படுத்து தூங்கணும்ல டியர். ஜாமத்தில் பூனை வந்து கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவன் கால் கடையில் இருக்கா, இவங்க கால் கடையில் வந்து பூனையை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. நான் கண்ணை முழிச்சு பார்த்து பயந்து கரும். அன்றைக்கி அப்படியே உயிரே போயிடுச்சு தெரியுமா. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் தான். ஸ்டோரி முடிஞ்சு. டட்டா பாய் சாராங்க. இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். டட்டா பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?